பணியாளர்களையும் அன்போடு அழைக்கிறோம். பார்வையாளர்களாக வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நன்றி. ஒரு சூப்பரான சிறப்பு வரவேற்புரை கொடுத்த நம்மளுடைய கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக இந்த ஒரு சிறப்பான தருணத்துல நமது கல்லூரிய நிர்வாக அதிகாரியும் மாண்புமிகு நீதியரசர் திரு கே வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் சில சுவாரஸ்யமான விஷயங்களை ரொம்பவே அருமையான ஒரு காணொலியா நம்மிடம் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு காணொலியை ஏவியா பார்க்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம் இது. அந்த ஏவி இப்போது உங்களுக்காக. நம்ம மாண்புமிகு நீதி அரசர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். சார் அவங்களோட காணொலியை நமக்காக பிரசன்ட் பண்ணாங்க. அதை இப்போ நம்ம இந்த வெபினார் சீரீஸ்ல ஷேர் பண்றேன். எல்லாரும் கண்டிப்பா பார்ப்போம். சார், நீங்க உங்களை மாதிரி ஹைகோர்ட்ல பெரிய ஜட்ஜா இருந்தவங்க இன்டர்வியூ பண்ண எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க பிஸியான ஷெடியூலையும் எங்கள்கிட்ட ஒரு டைம் ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு டைம் கொடுக்குறது ரொம்ப நன்றி சார். ஒரு லைஃப்ல ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காரு. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி லைஃப்ல சக்சஸ் ஆனாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் தான் சார்? சக்சஸ் என்பது நிறைய பணம் சம்பாதிச்சதோ பெரிய பதவியில் இருக்கிறதோ ஆடம்பர வாழ்க்கையோ அல்ல. சக்சஸ் என்பது ஒரு நல்ல மனிதன் என்று பேரெடுங்க. பப்ளிக்ல நல்லது செய்யணும். இதெல்லாம் ரெண்டு செய்தா அது சக்சஸ். நல்ல பேர் உங்களுக்கு நிறையவே இருக்கு. இந்த பொசிஷனுக்கு நீங்க வர நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எப்படி ஓவர் கம்? ஸ்ட்ரகிள்ஸ் இன் தி சென்ஸ் நான் முதல்ல லாயரா ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த பாதை லா படின்னு சொல்றதுனால வந்தேன். எனக்கு அப்பெல்லாம் நிறைய பேச தெரியாது. நான் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருந்தேன். என்னுடைய அண்ணனும் தம்பி வீட்டுக்கு வெளியில போவாங்க, விளையாட்டுகள் எல்லாம் பொறுத்துருவாங்க. நான் இதுக்கிட்டே போக மாட்டேன். வீட்டுல இருப்பேன், படிப்பேன், அவ்வளவுதான். 4 பேருக்கு பேசி பழகி எனக்கு பழக்கம் இல்லை. அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிளா இருந்தது. நான் அட்வொகேட் ஆன பிறகு, ஏன்னா அட்வொகேட் ஆனா எல்லாருமே நல்லா பேசுவேன், நிறைய பேசுவேன். அந்த பேச்சு திறமை எனக்கு இல்லாததுனால இனிஷியலா ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பேசி, அதுக்கப்புறம் நிறைய பேசி நான் அட்வொகேட் ஆகும் போது நிறைய பேசுவேன். ஜட்ஜா இருக்கும் போது அதுல நிறைய பேசுவேன், நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறேன். நீங்க இப்ப கேள்வி கேட்கிறீங்க இல்லையா, இந்த காலத்துல நான் இல்லை. நான் கேள்வி கேட்கிற நிலைமையில இருந்த பதில் சொல்ற நிலைமையில தான் அட்வொகேட் இருந்தாரு. ஆனா இப்ப நீங்க கேள்வி கேட்கிறீங்க. இனிஷியலா நான் யாரோட பழகாததுனால எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. ரெண்டாவது நான் விரும்பின படிக்கல, விருப்பம் இல்லாத அப்பா சொல்றதுனால படிச்சேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வந்தது. நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணேன். நீங்க எப்படி லா ஃபீல்ட் சூஸ் பண்ணீங்க? எந்த விஷயம் லா ஃபீல்ட் தான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இன்ஸ்பயர் பண்ண? நான் ஏற்கனவே சொன்னதுக்கு நான் லா படிக்கணும்னு நினைக்கவே இல்லை. எங்க அப்பா லால சேரு அப்படின்னு சொன்னாரு. அவன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு சேர்ந்தேன்.
இப்போ நீங்க எல்லாம் வந்து அப்பா அம்மா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அப்படிதான் நாங்க அந்த சமயத்துல அப்பா சொன்ன அவசியத்துல இனிஷியலா எனக்கு பிராக்டிஸ் பண்ணணும் எனக்கு என்னமோ இல்லை. அதுக்கும் ஸ்லோவா நான் வந்து இனிஷியலா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணேன். எல்லாருக்கும் தான் நிறைய சம்பாதிச்சேன். அதுக்கு பிறகு தெரியாது. சப்போஸ் நீங்க அந்த லா ஃபீல்டுக்கு போனா எந்த ஃபீல்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா எந்த ஃபீல்டு? எனக்கு டீச்சிங் இதுதான் ரொம்ப பிடிக்கும். அன்பார்ச்சுனேட்லி அதுல போக முடியல. லாயரா நீங்க ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆன கேஸை பத்தி ஞாபகம் இருந்தா கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்ல அப்பியர் ஆனது வந்து எஸ்எஸ் ஃபாரஸ்ட் சுப்பிரமணியம் அப்பியர் ஆனது. லேட்டர் அவருடைய டாக்டர் வந்து சித்தாரங்க ஜட்ஜ் ஆகிட்டாங்க ஹைகோர்ட்ல. என்னுடைய அந்த கேஸ்ல வந்து கற்று தரும் மாதிரி தான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பேசி முடிச்சோடனே that is a good ground for admission and admit interest in அதெல்லாம் ஒரு செகண்ட் அப்பீல்ல நான் பேசின ஃபர்ஸ்ட் கேஸ். உங்க லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னு எதனா ஒரு மூமெண்ட் இருந்தா சொல்ல முடியுமா? லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் இல்லை. இனிஷியலா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்கு தைரியம் வந்தது. அந்த தைரியத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு அப்படினால எனக்கு என்கரேஜ் பண்றதுக்கு ஜட்ஜஸ் மட்டும் இல்லை, அட்வொகேட்ஸ் இருந்தாங்க எங்க ஆபீஸ்லயே. நிறைய எனக்கு கேஸ் நடந்துட்டாங்க, ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்தாரு. அந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஜட்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க லைஃப் எப்படி இருந்தது? ஜட்ஜ் ஆன அப்புறம் உங்க லைஃப் ஃப்ரீ பேர்ட்னு சொல்றாங்க இல்லையா? நான் அட்வொகேட்டா வந்து ஃப்ரீ பேர்டா இருந்தேன். எல்லா இடத்துக்கும் போனேன், நம்ம எல்லாருக்கும் பழகினேன். அதுக்கப்புறம் நிறைய சம்பாதிச்சேன். ஆனா ஜட்ஜா நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடுன்னு வந்து இந்த கட்டுப்பாடு எல்லா ஜட்ஜ்லையும் இருக்கணும். நாங்க எல்லாத்தையும் பழக முடியாது, பழகக்கூடாதுங்கிறது இல்லை, ஜட்ஜா பழக வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் மானிட்டரியாவும் நான் அட்வொகேட்டா இருக்கும்போது நிறைய சம்பாதிச்சேன். ஆனா ஜட்ஜா இருக்கும்போது கொஞ்சம் குறைவாதான் சேலரி. அதாவது வந்து தினம் சம்பாதிப்பது அட்வொகேட், மாசத்துக்கு ஒரு முறைதான் பணம் சேலரி வருது ஜட்ஜ். லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ்? லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா சிம்பிளிசிட்டி, ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி, ஹார்ட் ஒர்க் இது முக்கியமானது. அதை விட முக்கியமானது நம்ம நல்ல கேரக்டரோட வரணும். எஜுகேஷன், கேரக்டர் இல்லாம நீ எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் எந்த ஃபீல்டா இருந்தாலும் இந்த கேரக்டர் இல்லைன்னா யூ ஆர் நத்திங். முன்னோட்டமாகவும் இந்த ஒரு ஏவி அமைஞ்சிருக்கும். எல்லாருக்குமே நிறைய தகவல்களை, நம்முடைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் தன்னுடைய அனுபவங்களையும் நம்முடைய நீதியரசரோட பகிர்ந்துட்டாரு. நம்ம எல்லாருக்குமே என்னன்னா லைஃப்ல சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி போகும்போது என்னன்னா கேரக்டர் அப்படிங்கிறது அதிக அளவுல பேசப்படும். அந்த கேரக்டர் தான் ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கணும். அந்த கேரக்டரையும் தாண்டி கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது நம்ம எல்லார்ட்டையுமே ரொம்பவே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கும்போது தான் நம்ம வெபினார் சீரிஸ் அதுல ரொம்பவே முன்னாடி இருக்கு. வெபினார்ல பேசின ஒரு பர்சனுமே சரி நிறைய ஸ்பேசஸையும் எப்படி ஒரு பொதுநிலை பேசணும் அப்படிங்கிறதையும் நிறைய கத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஏவியை நமக்காக நம்முடைய நீதியரசர்கள் வழங்கி அதில் நிறைய விஷயங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஒரு நிகழ்வுல தலைமை உரையாற்ற வராங்க நம்முடைய கல்லூரியோட முதல்வர் ஐயா அவர்கள். நம்முடைய முதல்வர் ஐயா வெபினாரை சார்ந்து ஒரு விஷயங்களையும் நம்ம எப்ப போய் கேட்கும்போதும் சரி அதுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு பதில நம்ம ஐயா கிட்ட இருந்து நம்ம பெற முடியாது. கண்டிப்பா அதை நீங்க பண்றீங்களா அப்படிங்கிறத தாண்டி ஒரு வெபினாருடைய சீரிஸ் ஒரு வாரத்திலையும் கண்டிப்பா கலந்து கொண்டு தவறாமல் இதெல்லாம் புதுசா பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்களை மாத்திக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை புதுசா பண்ணும்பொழுது நிறைய பார்வையில நம்ம கொண்டு போக முடியும், புதுமனை விஷயங்களை பேசுங்க, இந்த விஷயம் இன்றைக்கு பேசப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலயும் மாணவர்களுக்கு உறுதுணையா இருந்து வெபினாருடைய வளர்ச்சியில ஒரு ஆகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய பங்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார் நம்முடைய கல்லூரியோட முதல்வர் ஐயா அவர்கள். இந்த ஒரு சிறப்பான தருணத்தினுடைய நம்முடைய எந்தோஸ்டாட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸுடைய 300வது வாரத்துல அடியெடுத்து வச்சிருக்குது. இந்த ஒரு தருணத்துல நம்முடைய கல்லூரிய முதல்வர் ஐயா அவர்களை தலைமை உரை வழங்க அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றேன். 300வது வாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை. ஆனா நேத்தி ஆரம்பிச்ச சின்ன ஸ்டெப்புங்கிற மாதிரிதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா முதல் கொரோனா பீரியட்ல தான் முதல் ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சுட்டு அந்த ஆரம்பிக்கும் பொழுது போன அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த விஷயத்துல நான் ரொம்ப அடிக்கடி நினைத்து பார்ப்பது. ஏன்னா அந்த மாதிரி விஷயத்த நம்ம செய்யும் பொழுது மிக உயர்ந்த ஒரு விஷயம். அது தொடர்ச்சியா நடந்து இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கும் பொழுது இந்த பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப பிரமிப்பா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப என்ஹான்சிங்காவும் இருக்கு. என்ன காரணம்னு கேட்டோம்னா, என்ன ஆரம்பிச்ச நேரத்துல இதை எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், இது தொடருமா அப்படிங்கிற ஒரு நிகழ்வெல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க திரும்ப இந்த சிறப்பா கொண்டுட்டு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இந்த ஒரு 300வது இதுல அதுவும் நம்ம ஜட்ஜி ஐயா வந்து அந்த இத போஸ்டரை ரிலீஸ் பண்ணி ஒரு ஆட்டோகிராஃபை எழுதி கொடுத்து உங்க எல்லாரையும் ரொம்ப பாராட்டி, அதுவும் இப்ப அவங்க போட்ட அந்த வீடியோ எல்லாரும் நல்லா கேட்டிருப்பீங்க. 2 விஷயம் ரொம்ப கம்பல் பண்ணி சொன்னாங்க. ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி. அது எல்லாத்தையும் விட கடைசியா கேரக்டர் கூட கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷனை நல்லா பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த டூல் இருக்கு. அதுல நீங்க நல்லா பண்ண முடியறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த கம்யூனிகேஷன் நிறைய டைப்ல இம்ப்ரெஸ்டா இருக்கும். அது கூட ஹானஸ்டி கம்பல்சரியா இருந்தாகணும். கம்யூனிகேஷன் வித் ஹானஸ்டி, அந்த ஹானஸ்டி தான் உங்களுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய கேரக்டர். அந்த கேரக்டரை ஓவர் த இயர்ஸ் எல்லாருமே ரொம்ப திறம்பட சீரும் சிறப்புமா செஞ்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிய 300வது வாரத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நாங்க இந்த வெபினார் ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு சின்ன ஈவெண்டா, ஒரு 1.5 மணி நேர ஈவெண்டா தான் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர், ஐயனார் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர். ஆனா அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் பொழுது அந்த நினைவு இன்னும் எனக்கு நீங்காமலே இருந்துகிட்டு இருக்கு. அந்த நினைவு நெருங்காம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், இத நம்ம தொடர்ச்சியா திறம்பட சீரும் சிறப்புமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அது நீங்க மனசுல நின்று கொண்டிருக்கக்கூடிய நிறைவான ஒரு நினைவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் வருங்காலத்துல இத இன்னும் நிறைய திறம்பட செய்வீர்கள் என நம்புகிறேன். அதோட இல்லாம நீங்க ஒவ்வொரு முறையும் இதை செய்யும் பொழுது அதுல ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம். இது இப்ப வெல் ஸ்ட்ரக்சர்டா ஒரு நல்ல லோகோவோட, ஒரு நல்ல கொட்டேஷனோட, எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் நாலேஜ் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கோட்டோட இத வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 300வது வாரத்தை சிறப்பட நீங்க எல்லாரும் கொண்டாடி ரொம்ப பிரமாதமா இதை செய்யணும்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை நான் நிறைய பேச முடியும். 300 வாரம் வந்திருக்கேன். அதனால நான் நிறைய பேச முடியும். ஆனா எனக்கு அந்த டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த பிரசிடென்சியல் அட்ரஸை இதோட நிறுத்திக்கிட்டு நீங்க எல்லாரும் இந்த நிகழ்வினை உங்கள் காலங்களில் இதை பல்வேறு வகையிலும் உயர்த்தி, மெயினா நான் ரொம்ப ஒவ்வொரு வாட்டியும் கவலைப்பட்டு சொல்லக்கூடிய விஷயம், நிறைய மாணவர்கள் அழைச்சிட்டு அவர்களை பயன்பெற செய்யுங்கள். ஏன்னா ஆரம்ப காலத்துல 100 தாண்டி போவோம். அதனால எல்லாருமே வெளியில இருந்து வியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ரொம்ப கன்சிடரபிளா குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு. அதோடு இல்லாம இதுக்கு உள்ள ஒரு அவேர்னஸ் இல்லைங்கிறது அடிக்கடி சொல்லுவாங்க. சில சமயத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொன்னது, சார் இதெல்லாம் வரணும்னு கொஞ்சம் சொல்லிங்கன்னா வந்துருவாங்க அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம், கன்வர்ஷன் பை கம்பல்ஷன் இஸ் அன்னோன் டு மீ. திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம். இதெல்லாம் அவங்களுக்கு வேணும்னு நினைச்சு வர்ற அளவுக்கு நம்மளும் நடத்தணும். அந்த மாதிரி வர்றவங்க மட்டும்தான் நம்ம கூட தொடர்ச்சி பயணம் பண்ணுவாங்க.
அதனால நீங்க இத நல்ல முயற்சியா எடுத்து செய்யக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அந்த வெற்றி நிச்சயம் கட்டும். அந்த வெற்றியை வைத்து நீங்கள் கல்லூரிக்கு பேரையும் புகழையும் வாங்கி தருவீர்கள். இந்த தருணத்தில் என்னை தலைமையராற்ற வழங்கியமைக்கு நன்றியை கூறி இந்த நிகழ்வினை நன்றாக உற்சாகப்படுத்தி உங்கள் அனைவரையும் உத்வேகத்தை அதிகப்படுத்திய நமது நீதிபதி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்கிறேன். விஸ்வநாதன், ஓவர் டு யூபா. மிக்க நன்றி சார். நம்மளோட வெபினார் சீரீஸை பத்தி ரொம்ப வியப்படியும்படி நீங்க சொன்னீங்க. அது கண்டிப்பா காப்பாத்துற அளவுக்கு நாங்க நடந்துப்போம். அடுத்தடுத்த ஜெனரேஷனும் கண்டிப்பா இருப்பாங்கன்னு நான் சொல்றேன் சார். இப்பொழுது ஐ எம் ஓவர் டு அஜய் பிரசாத். எங்களுடன் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கொண்டு வெபினாரின் ஒவ்வொரு முயற்சிக்கும் உந்துதல் கொடுத்து கொண்டிருக்கும் உங்களுடைய கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பான தலைமையை வழங்கியதற்காக நன்றியை தெரிவித்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கண் பார்வையில் கதைகள் எழுதி, கை அசைவில் உலகம் பேசி, முகம் பாவம் சொல்வது 1000 மொழி, அதில் மறைந்திருக்கும் ஆன்மீக ஒளி, அதுதான் நம் பாரம்பரியத்தில் ஒன்றான பரதநாட்டியம் நிகழ்த்த வராங்க நம் கல்லூரியை சார்ந்த 2ஆம் ஆண்டு கற்புலம் துறையை சார்ந்த மாணவி வேஜன்யா. படுகை வரமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். அழகுதை வரமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவா தம்மை அழகுதை வரமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவா அழகுதை வரமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவா அழகுதை வரமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவா அபுரதம்மை அமுதமென்னும் தமிழி பாடிடும் அன்பமாடலை கருணை செய்துடன் அமுதமென்னும் தமிழி பாடிடும் அன்பமாடலை கருணை செய்துடன் அகமுகர குருவா முயற்சி அருசுரந்தே காக்கும் அனுகூலம். குமரனாக கோவனாரை புறவியாக உண்மையாக குமரனாக கோவனாடை புறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்கு கண்டு கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்கு கண்டு இந்த உபயத்திலோ கலியுகத்தில் வரலாற்றிகள் நல்குதங்கள் உபயத்திலோ கலியுகத்தில் வரலாற்றிகள் நல்குதங்கள் உண்மைகள் நம்பிகள் நீதாகில் உங்களோடே நல்ல வழி சென்றேன். ஆவினன் கூடி
குழந்தை விழிவினம் தனி அன்பு செய்திடும் அடிய யாதையும் நின்றிடும் விழிவினம் தனி அன்பு செய்திடும் அடிய யாதையும் நின்றிடும் நித்தியமூர்த்தி வடிவமாம் வெற்றி நீங்காதென்றும் அங்குவாசம் நித்யஜோதி வடிவமாம் பிரகாசம் வெற்றி நீங்காதென்றும் அங்குவாசம் கடலிலிருந்து மலை வரை பறந்தது, கலாச்சாரம் உலகத்தை கவர்ந்தது அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. பாரதத்தை இங்க அழகா நினைவூட்டிய மாணவிக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடைய கல்லூரி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட நமது 300வது வார போஸ்டரை நமது மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்கள் வெளியிட்டார். அது தொடர்பான ஏவி காணொலியை தற்போது பார்க்கலாம். And also for it put together, it is our monitor that has the poster as a mark of joy and celebration of leadership webinar poster. Let us give a big thanks for all of us. Now, it will be open. I read some options and
இந்த ஒரு ஏவியை ஒளிபரப்பதற்காக நன்றி. நம்முடைய நீதியரசர் ஐயா அவர்களா நமது என்டோஸ்டாட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் முடிவாடைய வாரத்தின் போஸ்டரை வெளியிட்ட ஐயாவிற்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்த வெபினார் ஒரு பார்வை ஐயனார் அவர்கள் கதை உருவகம் வழங்கி தமிழன்பன் ஒளிப்பதிவில் இதோ காட்சி திரை. அனைவருக்கும் வணக்கம். கற்றல் என்பது ஒரு பயணம். அந்த பயணத்தை உற்சாகமாக மாற்றும் ஒரு முயற்சி. இளம் தலைமுறையினர் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். அறிவையும் அனுபவத்தையும் இணைக்கும் இதோ enthusiastic webinar series. உங்கள் கனவுகளை நனவாக்க, உங்கள் திறமைகளை உலகிற்கு அறிமுகப்படுத்த தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட இன்று 300 வாரங்களை தொற்றிருக்கிறது. அந்த வகையில் இன்று 300வது வாரம் கொண்டாட்ட விழாவில் enthusiastic students webinar series 4/7/2020 அன்று கொஞ்சம் காப்பி நிறைய காப்பி என்ற தலைப்பில் இந்த enthusiastic students webinar series தன்னுடைய பயணம் துவங்கும். நமது நிகழ்ச்சிகள் இசை, நாடகம் என முப்பெரும் தமிழ் திருவிழா நடத்தியுள்ளது. பட்டிமன்றம், தெருக்கூத்து, நடனம், இசை, ஓவியம், கைவினை கதைகள், கதை சொல்லுதல், கட்டுரை, இலக்கிய இலக்கணங்கள், பொது அறிவு, அறிவியல் தேடல், உலக செய்திகள், உலக மொழிகள், சுவடிகள், பெண்ணியல், உலக அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள், விளையாட்டு, இயற்கை, விலங்குகள், காடுகள், தாவரங்கள் என எல்லா வகையான தலைப்புகளில் சென்று விளையாடி enthusiastic students webinar series. இதுவரை 4200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்நிகழ்வில் பேச்சாளராக உருவாகி இருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் முதல் முறையாக நமது ஏபிசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஏபிசி தொழில்நுட்ப கல்லூரி, ஏபிசியின் பொருளியல் கல்லூரி என 3 கல்லூரியை இணைத்து ஒரே அரங்கில் கலை நிகழ்ச்சிகளை நடத்திய பெருமை enthusiastic students webinar series மட்டுமே அமைந்தது. உலக பொதுமறையாம் திருக்குறள் வாசித்தே இந்த நிகழ்ச்சிக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அதிக அளவு பெண்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் கண்ட பெரும் சாதனையா. ஒரே ஒரு மாணவர் பேச தொடங்கி அவரே ஒருங்கிணைப்பாளராக ஆரம்பித்த இந்த பயணம் கிட்டத்தட்ட 9 3ஆம் ஆண்டு மாணவர்களை ஒருங்கிணைப்பாளராக மாற்றியிருக்கிறார்கள். மற்றும் 2ஆம் ஆண்டில் 9 மாணவர்கள் அமைப்பாளராகவும், 2 எடிட்டர்கள், 1 துணைநிலை எடிட்டர், 1 ஆலோசகர்கள் என கல்லூரியின் முதல்வர் அவர்களின் தலைமையில் 24 நபர்கள் பொறுப்பாளர்களாக கொண்டு இந்த அமைப்பு இயங்குகிறது. ஒவ்வொரு வாரமும் பேசும் தலைமை பேச்சாளர் ஒரு மரக்கன்று நடுவது எங்களுடைய வழக்கம் என அந்த வகையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டிருக்கிறோம். மேலும் இதில் 200க்கும் மேற்பட்ட செடிகளில் இன்று மரமாகவே வளர்ந்திருக்கிறது. அதனை தொடர்ந்து பராமரித்தே மாணவர்கள் வருகிறார்கள். சனிக்கிழமையோடும் நடைபெறும் 1 மணி நேர நிகழ்வுகளாக பொறுப்பாளர்கள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை செய்து இதுவரை 1 வாரம் கூட தடைபடாமல் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுள்ளது. ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் நிகழ்வுகளை ஏதோ ஒரு துறை பேராசிரியர் முன்னிலையில் ஒத்திகை நிகழ்ச்சி கல்லூரி முதல்வர் அவர்களின் முழு கவன அறிக்கை பின்னரில் இந்த நிகழ்வுகளின் போஸ்டர் வியாழக்கிழமை என்று வெளியிடப்படும். இதுவரை இணையதளங்களில் 13,000 பார்வையாளர்களை பெற்ற ஒரே நிகழ்ச்சி enthusiastic students webinar series இந்த பயணம் வெற்றி பயணமாக மென்மேலும் தொடர்ந்து எமது வெற்றி பயணத்தை தொடர நாம் தொடர்ந்து உழைப்போம். நன்றி, வணக்கம்.
ஏவியை வெளியிட்டமைக்கு நன்றி. அடுத்ததாக நமது எந்தோஸ்டாட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸினுடைய முதல் சீசனின் பேச்சாளரும் முதல் ஒருங்கிணைப்பாளருமான தற்போதைய எந்தோஸ்டாட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸுடைய ஆலோசகராகவும் இருக்கக்கூடிய நம்முடைய ஐயனார் சார் அவர்களை வாழ்த்துறை மற்றும் பொறுப்பாளர்கள் விவரங்கள் வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிமையான வேளையில் உங்கள் அத்துணை பேரோடு பேச இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா முதல்ல நம்மளுடைய கல்லூரியினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமை நீதியரசர் ஐயா அவர்கள் தான். ஏன்னா மாணவர்களுடைய ஒவ்வொரு முயற்சியையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஊக்குவிப்பதில் ஐயா அவர்களே சிறந்தவர். அந்த வகையில நம்மளோட நிகழ்வு பற்றின அனைத்து தகவல்களையும் பார்த்துட்டு நிகழ்வுக்கான அனைத்து விதமான பாராட்டுகளையும் சிறப்பம்சங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து நிகழ்வை மாபெரும் ஒரு முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக செயல்படுத்திய மாண்புமை நீதியரசர் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் உங்கள் அத்துணை பேரின் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, எந்தோசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸ் இந்த பேரை நான் தெளிவா பேப்பர் இல்லாம படிக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கே எனக்கு 20 வாரம் ஆச்சு. அப்படிதான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. 4/7/2020 கொரோனா பேண்டமிக்ல ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம். இது ஆல்மோஸ்ட் சார் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெபினார் சீரிஸ் அப்படிங்கிறது ஒரு பேச்சுனா என்னன்னு தெரியாம, பேசுறதுனா என்னன்னு தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னைக்கு ஸ்பீச் அப்படின்னு சொன்னாலே இன்வால்மெண்டா வர அளவுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா தான் இந்த வெபினார் இருக்கு. கிட்டத்தட்ட 5 சீசன் வந்திருக்கோம். இது 6வது சீசன். இந்த 6வது சீசனும் முடிய போகுது. அடுத்து 7வது சீசன் வரப்போகுது. இதுல கிட்டத்தட்ட 4200க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸும் பேசியிருக்காங்க. இதுல வியப்பான விஷயம் என்னன்னா, இதுல பேசினவங்க யாருமே மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கராக தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில நானும் இந்த நிகழ்வின் மூலம் பல பயன்களை பெற்றுள்ளேன், பல அனுபவங்களை பெற்றுள்ளேன். இந்த தருணத்தில் நேர மேலாண்மையை கருத்தில் கொண்டு இன்று இந்த 3வது வாரம் இந்த வெற்றி விழா வாரத்தில் எனக்கும் பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமா ஒரு நபருக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம் கல்லூரியினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முதல்வர் ஐயா அவர்கள். ஏன்னா சீசன் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த நொடி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் சார்ந்த எந்த விதமான ஷெடியூலா இருந்தாலும், எந்த விதமான ப்ரோக்ராமோட ப்ரோக்ராம் ஷீட்டா இருந்தாலும் கொண்டு போய் கொடுத்தா அதை உடனே பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு அதில் உள்ள மிஸ்டேக்ஸை சரி பண்ணி அதுக்கு உடனே அதுக்கான எக்ஸிக்யூட் பண்றதுக்கான எல்லா விதமான பிளானிங்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் நம் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்கள். உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய வழிகாட்டுதலும் இந்த நிகழ்வுக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்த்தது. மேலும் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், ஏன்னா பேராசிரியர்கள் இல்லைன்னா நாங்க இல்லை. ஏன்னா எங்களுடைய நிகழ்வு எல்லாத்துலேயும் வார வாரம் ஒரு துறையினுடைய பேராசிரியர் முன்னிலையில வந்து நிகழ்ச்சியில உள்ள எல்லா ஸ்கிரிப்டையும் பார்த்துட்டு ரிஹர்சல்ல குறைநிறைகளை சொல்லி எங்களை வளர்த்துருக்காங்க. முதல்ல இந்த தருணத்தில் அனைத்து துறை பேராசிரியர்களையும் அனைத்து துறை தலைவர்களையும் ஆசிரியர்களா பணியாளர்களையும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நான் இன்னைக்கு முதல் பேச்சாளராக பேசின ஒரு அனுபவத்தை திரும்பி அனுபவிக்கிறேங்கிறத இந்த தருணத்துல சொல்லிட்டு, எல்லாம் அல்ல இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி. இந்த வாய்ப்பினை வழங்கியமைக்கு மேலும் ஒரு முறை மாண்புமை நீதியரசர் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இதனை தொடர்ந்து எந்தோசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸ் 3வது வாரத்தில் சீசன் 6 பொறுப்பாளர்கள் விவரம். மாண்புமை நீதியரசர் ஐயா அவர்களின் தலைமையிலும் வழிகாட்டுதலும் உறுதுணையோடும் நமது நிகழ்வானது இனிதே பயணித்துக் கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய முதல்வர் ஐயா அவர்கள் நிகழ்வில் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும், இந்த நிகழ்வு மாணவர்களால் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த வகையில் ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டராக விஸ்வநாதன் அவர்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த நிகழ்வில் டெப்டி ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் இணை நிகழ்வு மாணவ ஒருங்கிணைப்பாளராக கார்த்திகேயன் எம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ்.
மேலும் இந்த நிகழ்வில் கண்காணிப்பாளராக சமிதா எஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் enthusiastic students webinar series, மோனிகா டிம்பிள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், நிகழ்வின் சீனியர் மெம்பர், ஸ்பெஷல் அக்கேஷன் கோஆர்டினேட்டராக ஆசிஃப் அலி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நிகழ்வின் ஸ்பீக்கர் கோஆர்டினேட்டர் நவீன்குமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், சப் ஈவென்ட் கோஆர்டினேட்டராக ராகுல், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எடிட்டர் அஜய் பிரசாத் இந்த நிகழ்வை இப்போ தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன், சிவபாலன் ரிப்போர்ட் கோஆர்டினேட்டர் அண்ட் போர்ட் மெயின்டெனன்ஸ். நம்மளுடைய பிரின்சிபல் சார் ஆஃபீஸுக்கு போகிற வாசலில் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு நோட்டீஸ் போட்டிருக்கோம். அந்த நோட்டீஸ் போட்டிருக்கிற ஃபுல் இன்சார்ஜ் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இளையமதி சப் ஈவென்ட் ஆர்கனைசர். இது வரைக்கும் நம்ம பார்த்தது கோஆர்டினேட்டர், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒருங்கிணைப்பாளராக இருந்து நிகழ்வை ஒருங்கிணைப்பாங்க. அவர்களுக்கு கீழே இருந்து 2ஆம் ஆண்டு மாணவர்கள், அதாவது ஆர்கனைசர்ஸா இருந்து இவங்க அதுக்கான பணிகளை செய்வாங்க. அந்த விதத்துல இளையமதி சப் ஈவென்ட் ஆர்கனைசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், புவனேஸ்வரி மெயின் ஸ்பீக்கர் ஆர்கனைசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், ரஞ்சிகா ஆங்கர் ஆர்கனைசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்டரி, மகா வெல்கம் அட்ரஸ் ஆர்கனைசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்டரி, சர்வேஸ்வரன் திருக்குறள் ஆர்கனைசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன், கீர்த்தனா ஸ்பெஷல் அக்கேஷன் ஆர்கனைசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், சுவாதி ஓகே டு ஜிகே, அதாவது வேலைவாய்ப்பு செய்தி அப்புறம் பொது அறிவு குறித்த ஒரு நிகழ்வு நம்ம நிகழ்வுல இருக்கு. அந்த நிகழ்வுடைய அமைப்பாளர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், ஹரிணிதா ஓட்டா தேங்க்ஸ் ஆர்கனைசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழன்பன் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கனைசர், எடிட்டர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், கைவினி எம் ரிப்போர்ட் ஆர்கனைசர், அதாவது நம்ம நிகழ்வு குறித்த அனைத்து விதமான ரிப்போர்ட்டையும் மேனுவலாகவும் ரெடி பண்றோம், டிஜிட்டலைஸாகவும் ரெடி பண்றோம். அதுல மேனுவல் ரிப்போர்ட்டரா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்டரியில இருந்து கைவினி. தேங்க்யூ டு ஆல். இவர்களோடு சொல்லில் அடங்காத முகப்பில் அடங்காத பல கைகள் இணைந்துதான் இன்று வெற்றியாக இந்த நிகழ்வு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறி இந்த நிகழ்வில் பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வாழ்த்துரை வழங்கி இந்த இனிய தருணத்தை இன்னும் அழகாக்கிய ஐயா அவருக்கு நன்றி. ஒவ்வொரு முயற்சியும் சேர்ந்துதான் இந்த வெற்றியை உருவாக்கியது. ஆண்டு அறிக்கை அப்படிங்கிறது நமக்கு கடந்த காலத்தில் இந்த இனிய தருணத்தை இன்னும் சிறப்பாக்கிய ஐயாவுக்கு நன்றி. ஒவ்வொரு முயற்சியும் சேர்ந்துதான் இந்த வெற்றியை தந்திருக்கு. இந்த ஆண்டு அறிக்கை அப்படிங்கிறது நம்மளுடைய கடந்த காலத்தை நினைவூட்டுவதோடு எதிர்காலத்தையும் ஊக்குவித்து தருது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பயணம், அந்த பயணத்துல இருக்கக்கூடிய அனுபவங்கள், முயற்சிகள், சாதனைகள் எல்லாமே ஆண்டு அறிக்கையா படிக்க வராங்க வெபினார் சீரிஸோட ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் விஸ்வநாதன். அனைவருக்கும் வணக்கம். என்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸ் 6வது சீசன்ல 3/5/2025 நமது என்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸ் சீசன் 6 புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் கல்லூரியின் முதல்வர் அவர்களின் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்றும் நடைபெற்றது. இணை தலைமை, இணையதளம் சார்ந்த முழு அங்கீகாரம், தனித்துவமாக அபிஷியல் இமெயில் ஐடி, அபிஷியல் யூடியூப் சேனல், அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் என கல்லூரி முதல்வர் அவர்கள் முன்னிலையில் தனி கணக்கு துவங்கப்பட்டு வருகிறது. மேலும் யூடியூப் சேனலில் 300 சப்ஸ்கிரைபர்ஸ், இன்ஸ்டாகிராம் பேஜில் 226 ஃபாலோவர்ஸ் மற்றும் நம் இதுவரை காண்பித்த பதிவுகள்
19,000 பார்வையாளர்களை பெற்றுள்ளது. இது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். நெதர்லாந்து நாட்டிலிருந்து வருகை புரிந்த டாக்டர் A.H. வேண்டர் லாக், ஃபேக்கல்டி ஆஃப் சைக்காலஜி அண்ட் நியூரோசயின்ஸ், மாஸ்ட்ரிக்ட் யூனிவர்சிட்டி அவர்களை முதல்வர் அவர்களும் ஆலோசகர் ஐயனார் அவர்களும் நேர்காணல் செய்தனர். 21/7/2025 அன்று இரவு இணைய வழியில் நம் வெபினார் சீரிஸின் சீசன் 6 முழு ஆய்வு அறிக்கை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆய்வு அறிக்கை கூட்டம் நம் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவரது தலைமையிலேயே நடைபெற்றது. நிகழ்வு குறித்து 16 தீர்மானங்கள் தெரிவிக்கப்பட்டன. பின் முழு ஆய்வு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரிஸுக்கு என்று தனியாக ஒரு அறிவிப்பு பலகை நிறுவப்பட்டது. மயிலாடுதுறை எல்லோரா நுண்கலை மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்தும் ஓவிய போட்டியில் சிறப்பு அழைப்புதன் கீழ் வெபினார் சீரிஸின் அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். நிகழ்வு கடைசி பதிவு ஒருங்கிணைப்பாளராக அஜய் பிரசாத் தமிழக அரசு சார்பாக பேச்சு போட்டியில் வெற்றி பெற்று பரிசு பெற்றார். நிகழ்வில் பொறுப்பாளராக ஊக்குவிக்கும் வகையில் வாரம் ஒரு பெஸ்ட் ஆர்கனைசர் ஆஃப் த வீக் வழங்கப்படுகிறது. மேலும் மாணவர்களில் யார் சிறப்பாக பேசுகிறாரோ அவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் என்னும் விருது வழங்கப்படுகிறது. மேலும் இவ்விரு விருதுகளும் நம்மோட வெபினார் சீரிஸின் அறிவிப்பு பலகையில் வாரந்தோறும் அறிவிக்கப்படுகின்றன. மேலும் நுண்கலம் மன்ற சார்பாக 2 முறை கல்லூரியின் நிகழ்ச்சியில் இணை ஒருங்கிணைப்பாளராக வெபினார் சீரிஸை அழைத்தனர். மேலும் நாம் அனைவரும் இணைந்து கல்லூரியில் 2 முறை நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறோம். இந்த சீசனில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட இரத்த தானம் வழங்கப்பட்டிருக்கின்றன. மாதத்தில் ஒரு முறை மட்டும் இருந்த ஸ்பெஷல் அக்கேஷன் வாரம் என அனைத்து வாரமும் அரங்கேற்றப்படுகின்றது. அதிக சதவீத பெண்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியாக நமது சீசன் 6 விளங்குகிறது. அதிக சதவீத புதிய பேச்சாளர்களை களம் இறக்கிய சீசன் 6 ஆகும். மேலும் புரோகிராம் சீஃப் எடிட்டர், சப் எடிட்டர், ரிப்போர்ட் சூப்பர்வைசர், ரிப்போர்ட் ஆர்கனைசர் என தரவுகளை காட்சிப்படுத்தியுள்ளோம். தனித்தனி பிரிவின் கீழ் நம் வெபினார் சீரிஸை இன்னும் விரிவுபடுத்தியுள்ளோம். புயல் காரணமாக 2 நாட்கள் பல இயற்கை இடர்பாடுகளின் இடையில் மிகுந்த கடினமான சூழலில் நம் வெபினார் சீரிஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக அரங்கேறியது. சீசன் 6 கல்லூரி முதல்வர் அவர்கள் பேசும் காணொளி கிட்டத்தட்ட 6 வெளியாகி உள்ளது. அதில் 4 மிகவும் பிரபலமானது. மேலும் பேர்ட் ஆஃப் இந்தியா நடத்திய பொங்கல் பறவை கணக்கெடுப்பில் நமது வெபினார் சீரிஸின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழ்நாடு அரசு போதை மற்றும் தடுப்பு பிரிவு சார்பாக போதை பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஓவிய போட்டி நடைபெற்றது. அதில் நம் வெபினார் சீரிஸின் மாணவர்கள் பங்கேற்றனர். தற்போது 3வது வார சிறப்பு போஸ்டர் நமது கல்லூரியின் நீதி அரசர் திரு வெங்கட்ராமன் சார் அவர்களின் கையால் மதிப்பிற்குரிய நம் கல்லூரியின் முதல்வர் நாகராஜன் ஐயா அவர்களாலும் வெளியிடப்பட்டது. மேலும் வெபினார் சீரிஸின் 1வது எபிசோடு முதல் 300வது எபிசோடு வரை உள்ள அனைத்து போஸ்டரும் இணைத்து ஒரு ரெக்கார்டாக வெளியிடப்பட்டது. இதே போல் இன்னும் பல சாதனைகளை நமது நிகழ்வில் அரங்கேற்றப்பட வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன்.
இந்த வெற்றி பயணம் இனிதே தொடங்குகிறது. நன்றி. ஆண்டறிக்கையை வெளியிட்டதற்காகவும் நமது என்டோஸ்டாடிக் ஸ்டூடண்ட்ஸ் வெபினார் சீரிஸினுடைய மாணவ ஒருங்கிணைப்பாளர் விஸ்வநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வெபினார் கடந்து வந்த பாதையை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நமது கல்லூரியின் முதல்வர் அவர்கள் இந்த காணொலியை தற்போது ஏவியாக காட்சி திரையில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 30வது வாரத்தில் அறிவித்து வைத்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள், வாழ்த்துதல்கள். 3 வாரம் என்பது என்னும் நேர்த்தி ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த வெபினார் சீரீஸ தொடர்ந்ததுல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா வாரமும் நான் இருந்திருக்கேன். இப்ப ஆசிரியர்கள்தான் அக்கேஷனலா என்னால கொஞ்சம் வர முடியாத ஒரு நிலைமை. இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கொரோனா காலத்துல எல்லாரும் வீட்டுல முடங்கி கிடந்த நேரத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல எல்லாரையும் ஆக்டிவா மாற்றுவதற்காக ஆரம்பிச்ச வெபினார் சீரீஸ் தான் இது. ஆனா நிறைய பேர் இந்த வெபினார் சீரீஸ் ஆரம்பிச்சாங்க. ஆனா நிறைய பேர் அதோட விட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க எல்லாம் ஒரு சின்சியர் டெடிகேட்டட் ஏபிசியன்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுனாலேயே 300 வாரத்துக்கு வந்துருச்சு. இது இப்படியே போய் 3000 வாரத்தை தொடுங்கிறது எனக்கு மிக ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. அதாவது முதல் வாரம் கொஞ்சம் காஃபி நிறைய ஹாப்பி அப்படிங்கிறதுல ஐயனார் தான் பேசுகிறது. அப்ப 1.5 மணி நேரம் அந்த வெபினார் சீரீஸ் ஒரே ஒரு டாக் மட்டும் தான் முதல் வாரம் ஆரம்பிக்க முடியுது. 1.5 மணி நேரம் நல்லா என்டர்டைன் பண்ணி பேசினாப்புல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனா அது அப்படியே தொடர்ச்சியா வந்துச்சு. வரும்பொழுது கொரோனா காலத்துல நிறைய விஷயங்கள் வீட்டுல இருந்த நிறைய பேர் அதை பற்றி தெரிந்து கொள்ள நிறைய வாய்ப்புகள் அந்த மாதிரி தொடர்ச்சியா. அப்ப நான் பார்த்தேன் அந்த இன்னோவேஷன், கிரியேட்டிவ் திங்கிங் அப்படி எல்லாமே ஸ்டூடெண்ட் மத்தியில ரொம்ப நிறைய இருக்கும். அவங்க அதெல்லாம் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய வேலை அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்கள பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணணும். அதை கொண்டு போனா ரொம்ப திறம்பட செயல்படுவாங்க. இது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். அதாவது அந்த கொரோனா காலத்துல அது முடிஞ்ச காலத்துல இந்த நிகழ்வுல மாற்றங்களை கொண்டுட்டு வந்தாங்க. ரொம்ப ஃபாஸ்டா அந்த மாற்றம்லாம் வந்துச்சு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பேச்சா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போய் அதை டெமான்ஸ்ட்ரேஷனை மாத்தினாங்க. அப்புறம் ஃபைனான்ஸ் ப்ரோக்ராம இந்த இதுலயே லைவா நடந்து காட்டினாங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு சிறப்பான இதெல்லாம் வரும் பொழுது 50வது 100வது இந்த மாதிரி எல்லாம் வரும் பொழுது ஒரு அது 100வது வெபினார் சீரீஸ் இன்னும் மனசுலயே நிக்குது. அதனுடைய தலைப்பு வந்து வெற்றி பயணம் தொடரும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அது இங்க உள்ள செமினார் ஹால்ல நைட்டு அப்படியே அதை செஞ்சு அதை எல்லாரும் லைவா பாக்குற மாதிரி வச்சிருந்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2 லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஒண்ணு கூகுள் லிங்க், இன்னொன்னு யூடியூப். ஏன்னா கூகுள் லிங்க்ல 100 பேர் தான் வர முடியும். எல்லாரும் பார்க்க முடியல. எல்லாரும் அப்ப என்ன ரொம்ப கடுமையான காம்படிஷன். யாரும் அந்த 100 நெருங்கி போது யாராவது கொஞ்சம் லிங்க் இல்லைன்னா படாத போயிட்டு வேலை உள்ள ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்த ப்ரோக்ராம் இது. அந்த ப்ரோக்ராம வர முடியாத பார்க்கணுங்கிறதுக்காக அந்த யூடியூப் லிங்கை இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணி
அதோட இல்லாம அந்த 100 தொடர்ந்து 200க்கு போகும் பொழுது கலை விருட்சம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பேசினாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்திருக்கலாம், இல்ல நீங்க படிக்க முடிவு சகத இது இருந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு அந்த கலையே வேண்டாம். இந்த எல்லா ப்ரோக்ராமும் யூடியூப் சேனல்ல இருக்கு, நீங்க எப்ப வேணாலும் எடுத்து பார்க்கலாம், அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல அவங்களே நிறைய மேற்ற செய்தி பண்ணாங்க. அது என்னன்னா வரவேற்புரை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் திருக்குறளை கொண்டு வந்தாங்க. திருக்குறளை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கக்கூடியது வந்து ஓகே அதுல வேலை வாய்ப்பு செய்திகள், இதெல்லாம் அப்படி ஒண்ணா டெவலப் ஆகிட்டு வந்துச்சு. இடையில ஒரு வாட்டி இந்த ஸ்பெஷல் கமாரேட்டிவ் டேஸ் எல்லாம் வருது. அதை பத்தி நீங்க ஏதாவது டாபிக் வச்சுக்கிட்டா அப்படின்னு நான் என்னுடைய எண்ணத்தை அவங்கள்ட்ட வெளிப்படுத்தினேன். உடனே அவங்க பண்ண மிகப்பெரிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இதை போய் ஸ்பெஷல் ஈவெண்டா மாற்றணும்னா வாரம் அதுதான் நடத்துற மாதிரி. ஏன்னா ஒரு வாரத்துல தான் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட், அதாவது ஸ்பெஷல் செலிப்ரேஷன் இருக்கு. அது ஒரு சின்ன ஈவெண்டா ரெகுலர் ஈவெண்ட் ரெகுலரா இருந்துச்சு. ஏன்னா ஒரு நேரம் அதை பத்தி ஏதோ ஒரு, ஏன்னா இப்ப கமர்ஷியலா எல்லா டேவும் சில சமயத்துல அந்த கமர்ஷியலா வேற அடக்கிட்டாங்க. பிப்ரவரி 14 என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரே கமர்ஷியல் டே தான். இந்த மாதிரி டேரா மாற்றிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியணும், சிக்னிபிகன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ரொம்ப நல்லா இம்ப்ரெசிவா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு குரூப், அதுக்கு ஒரு மேனேஜர், அதை பண்ணக்கூடியவங்களை பின்னாடி சூஸ் பண்றது, அந்த மாதிரி நிறைய இப்ப வந்து அது வந்து ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டா வந்துருக்கிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரம்பிச்ச காலத்துல சும்மா வெபினார் சீரீஸ் இருந்துச்சு. ஒரு முறை இதை பத்தி ரொம்ப பேசிட்டு பொழுது நான் சத்யபாமா மேடத்தோட பேசி இதுக்கு ஒரு டைட்டில் வச்சா தேவலா மேடம் சொல்லி அப்ப சொன்ன சஜஷன்ல தான் ஃபைனலா முடிவானது இந்த வெபினார் சீரீஸ். அந்த கம்ப்ளீட் பேரோட வந்தது. அந்த வெபினார் சீரீஸ் கம்ப்ளீட் பேரோட வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்தது வந்து அதற்கான ஒரு லோகோவை தயார் பண்ணி அந்த லோகோவை அந்த லோகோவை கண்டினியூஸா வைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த போஸ்டர் ப்ரிப்பரேஷன், இதெல்லாம் ஆரம்ப காலத்துல போஸ்டர் ப்ரிப்பேர் பண்ண யாரோ ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் டீச்சர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நாட்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய விஷயம். காலேஜ்ல வந்து இருந்து கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். அதை கொஞ்சம் கொஞ்சமா அது இருந்து வெளியில வந்து செல்போனை வச்சுட்டு நம்மளே பண்ண முடியும். ரொம்ப திறம்பட ஸ்டீவன் செல்போன் செய்து அது 300வது வாரம் 2 நாளைக்கு முன்னாடி அந்த 300வது வாரத்தினுடைய டைட்டில ரிலீஸ் பண்ணது நம்மளுடைய ஆனந்த் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐயா தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 3வது வாரம் சனிக்கிழமை, வருகின்ற சனிக்கிழமை, அதாவது நாளை 28ஆம் தேதி நிச்சயம் நீங்க ரசிப்பீங்கிறத நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்கிறது. ஆனா நான் திரும்ப சொல்றது, இந்த பழைய மாதிரி இருக்கு நல்ல மாணவர் கூட்டம் வர வேண்டும் என்பது எனக்கு மிகப்பெரிய ஆகும். அதாவது ஒரு ஊழ போட்டு ஒரு கம்பல்ஷன் இதை பண்ணி கொண்டுட்டு வரலாம். ஆனா அதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. I am a very strong believer of conversion by compulsion is unknown to me. அது எனக்கு தெரியாத விஷயம், செய்யக்கூடாத விஷயம், நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த வெபினார் சீரீஸ் இன்னும் பல காலத்துக்கு தொடரும். நீங்க எல்லாருமே அந்த வெபினார் சீரீஸ்க்கு போகும் பொழுது ஏதாவது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா இருக்கும். நம்பிக்கையோட இறங்குங்க. நம்பிக்கையோட இறங்கி அதுல சாதனை புரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இதுல பேசி அந்த கொரோனா காலத்துல நிறைய வெபினார் சீரீஸ் எல்லாம் வரும்பொழுது 48 மணி நேரம் தொடர்ச்சியா பேசி நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ல நம்ம வெபினார் சீரீஸ் பீப்புள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ரெக்கார்டை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஒரு சில மாணவர்கள் நேரடியா சொல்லியிருக்காங்க, பேசுறதுனால எனக்கு பயம் சார், நான் போய் இந்த வெபினார் பேசி அதுல வந்த பழக்கத்தை வச்சுட்டு இப்ப பேச ஆரம்பிச்சேன். இப்ப பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபி ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு. அது அபிஷியலா மீட்டிங்லாம் பேசுறது ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சு பண்றேன். அதுக்கு காரணம் இந்த வெபினார் சீரீஸ் தான். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த இது உங்களுக்கு நாலேஜை வளர்க்கணும்,
கான்பிடன்ஸை கொடுக்கும், ரெக்கார்டு கிரியேட் பண்ண ஏதுவா இருக்கும், மற்றவர்கள் கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு நலமா இருக்கும், ஒரு சேவை செய்யறவங்கிற எண்ணம் இருக்கும். இதை ஒரு என்ஜாய் பண்ணி ஹாப்பியா நம்ம பண்றோம் அப்படிங்கிற எண்ணம் கொடுக்கும் இந்த வெபினார் சீரீஸ். ஆகவே இதில் பங்கெடுத்துக் கொண்ட நீங்கள் மட்டும் இந்த பலனை அனுபவிக்காமல் மற்ற மாணவர்களையும் அழைத்து அவர்களையும் இதில் ஈடுபடுத்தி அவர்களுக்கும் பலன் கிடைக்குமாறு செய்ய வேண்டுமா இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அதே இந்த வெபினார்ல பிடிச்ச இன்னொரு விஷயம், ஒவ்வொரு ஸ்பீக்கரும் ஒரு மரத்தை வச்சு அதை வளர்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அதை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த வெபினார் சீரீஸ் இன்னைய வரைக்கும் 299 மரத்துக்கு கொண்டு வந்துருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா தெரியும். குளோபல் வார்மிங், கார்பன் கட்டிங், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய சாதனை. 10 மரம் 20 மரம் வைக்கும் பொழுது நம்ம அதை திரும்பியே பார்க்கலாம். ஒரே ஒரு மரம் வைக்கும் பொழுது இந்த மாதிரி சிக்னிபிகன்ஸான டேட்டை வைக்கும் பொழுது நிச்சயம் அது மேல நம்ம ஈடுபாடு அதை நல்லா பராமரிச்சு பாதுகாக்கணும். அதனால அதிக தொடர்ச்சியா செய்யுங்க. அதை நீங்க எல்லாரும் தொடர்ச்சியா செஞ்சுட்டு திரும்பவும் கேட்டுக்கிறேன். இந்த வெபினார் சீரீஸ்ல இன்னோவேஷன் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டுட்டு ரொம்ப திறம்பட நீங்க சிறப்பா செய்ய வேண்டுமா கேட்டுக்கொண்டு முதல் வாரத்திலிருந்து 300வது வாரம் வரை பயணித்த நான் பல்வேறு இன்பங்களையும் சுகங்களையும் சந்தோஷத்தையும் இந்த வெபினார் சீரீஸ் மூலமாக அனுபவித்தோடு மட்டும் அல்லாமல் பலவிதமான கருத்துக்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் எனக்கே ஆச்சரியமா இருக்கும், இந்த விஷயம் நமக்கு தெரியலையே, இன்னைக்கு தெரிஞ்சுட்டமே அப்படிங்கிற ஒரு திருப்தியோட போன நிறைய நாட்கள் எனக்கு உண்டு. எனக்கு ஒரு நிறைய நேரத்துல என்ன செய்யணும், நம்மளுக்கு தெரியும் பையன் நம்ம வெளியே பேசுறாங்க, அவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கும்போது நம்ம உட்கார்ந்து பண்ணி வைத்திருந்தாலும் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல செய்திகளுக்கு ஒரு சந்தோஷம் வர. அதனால நம்மளுக்கு இது நமக்கு தெரிந்த டைப்பில் தான் இன்னைக்கு என்ன புதுசாக சொல்ல போகிறார்கள் மற்றும் ஒரு குறைவான எடை போட்டுக்கிறார்கள். அது வருகின்ற எல்லோருமே நாம் எதிர்பார்ப்பதை விட மிக அதிகமான அளவு வேலை செய்து கடினமான உழைப்பை செலுத்தி மிக அற்புதமான செய்திகளையும் செயல்களையும் அதன் மூலம் செய்கிறார்கள். ஆகவே இதனை நீங்கள் 300வது 3000 வரை இல்லை உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதன் மூலமாக பயனடைந்து பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த 300வது வாரத்தில் பங்கெடுத்துக் கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வெற்றி பயணம் தொடரும் தொடரும் தொடரும். நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது, இது ஒரு வளர்ந்த விருட்சமான காலம். இந்த காலத்தில் தொடங்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. அதற்கு நம்மளுடைய கொஞ்சம் ஈடுபாடும் அதனுடைய ஸ்ட்ராங் டெனாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நானே அந்த டெனாசிட்டி இருந்தாலே இதை எல்லாத்தையும் எல்லாரும் ரொம்ப திறம்பட செய்ய முடியும். அதை நீங்க எல்லாம் செய்வீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ABCCMs are always something different and special. So you are all capable of doing that one. And I am sure that you will continue the journey and bring that wonderful knowledge to the institution. Greatest knowledge to you all. With these things, I wish you all very good luck. Have a wonderful celebration of today's webinar series, and these celebrations should continue with a lot of information to the following generation. Our son and daughters should hear after the grandsons, great grandsons. That I am very sure that will be continued. Please continue on. Wish all very good luck. Thank you very much. இந்த ஒரு ஏவியை வெளியிட்டமைக்கு நன்றி. அடுத்ததாக இந்த சீசனுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் பெஸ்ட் ஆர்கனைசர் அவங்களுக்கு நம்ம ஹானர் பண்ணி அவார்ட் கொடுக்கக்கூடிய தருணம். இதை ஹானர் பண்றதுக்கு வெபினார் சீரீஸ் உடைய ஆலோசகர் ஐயனார் அவர்களை அழைக்கிறோம். தேங்க்யூப்பா. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். மீண்டும் இந்த நிகழ்வில் ஓர் முக்கியமான அங்கம், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களின் அனுமதியோடு நமது நிகழ்வில் எப்பயுமே நம்ம வெபினார்ல இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன் டேஸ்ல பெஸ்ட் ஆர்கனைசர்ஸ் இல்லைன்னா பெஸ்ட் ஸ்பீக்கர் அவார்டு அப்படின்னு சொல்லி 3 கொடுப்பாங்க. அந்த வகையில இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்
ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து, அப்புறம் இதுல ஒர்க் பண்ணக்கூடிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சேர்த்து அவார்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில நம் கல்லூரியின் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமை நீதியரசர் ஐயா அவர்களின் ஆசியோடும், நம் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுடைய அனுமதியோடும் இதோ நமது எந்தோசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸின் சீசன் 6 அவார்ட் நேம் லிஸ்டை அறிவிக்க உள்ளோம். முதலாவதாக பெஸ்ட் ஆர்கனைசர் ஆஃப் த சீசன் புவனேஸ்வரி, மெயின் ஸ்பீக்கர் ஆர்கனைசர். அடுத்ததாக பெஸ்ட் ஆர்கனைசர் ஆஃப் த சீசன் ஆங்கர் ஆர்கனைசர் ரஞ்சிகா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்டரி. இந்த 2 பொறுப்பாளர்களும் பெஸ்ட் ஆர்கனைசர் ஆஃப் த அவார்டை வாங்கியிருக்காங்க. இந்த அவார்டு அப்படிங்கிறது எப்படி நாமினேட் பண்றோம், எப்படி எவாலுவேட் பண்றோம் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு நாள், அதாவது வாரம் இந்த நிகழ்வு முடியும் போது பெஸ்ட் ஆர்கனைசர் ஆஃப் த வீக் அப்படின்னு கிட்டத்தட்ட 8 ஆர்கனைசர் இருப்பாங்க. அந்த ஆர்கனைசர்ல ஒரு ஆளை தேர்வு செஞ்சு நம்மளுடைய காலேஜோட நோட்டீஸ் போர்ட்ல போடுவோம். அதுல அதிக அளவு எந்த நபர் பெஸ்ட் ஆர்கனைசர் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பெஸ்ட் ஆர்கனைசர் ஆஃப் த சீசன் வெற்றி அடைய முடியும். அந்த வகையில் புவனேஸ்வரி அவர்களும் ரஞ்சிகா அவர்களும் பெஸ்ட் ஆர்கனைசர் ஆஃப் த சீசன் 6 என்ற விருதினை பெறுகிறார்கள். அவர்களுக்கு மாண்புமை நீதியரசர் ஐயா அவர்களின் சார்பாகவும், நமது கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்கள் சார்பாகவும், உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து பொறுப்பாளர்களும் திறன்பட செயல்பட்டு கல்லூரிக்கும் நிகழ்வுக்கும் பெருமை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மாணவர்களுக்கான விருது. இந்த சீசன் 6 கிட்டத்தட்ட 54 வாரங்கள் நிகழ்வுகள் நடந்திருக்கு. அந்த வகையில சிறந்த பேச்சாளருக்கான விருதினை டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸில் இருந்து சுபிக்ஷா அவர்கள் பெறுகிறார். இவர்களுடைய பேச்சு அதிக பார்வையாளர்களையும் அதிக நல்ல கருத்துக்களை கொண்ட வரவேற்பவர்களும் பெற்றதால் இவர் சிறந்த பேச்சாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அடுத்ததாக மலர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இவர் சிறந்த பேச்சாளருக்கான விருது பெறுகிறார். இவர்களுடைய பேச்சு அதிக வரவேற்பையும் அதிக பார்வையாளர்களின் எண்ணிக்கையை பெற்று சிறந்த பேச்சாளருக்கான தேர்வினை பெற்றுள்ளார். அடுத்ததாக தமிழன்பன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் விசுவல் கம்யூனிகேஷன், சிறந்த பேச்சாளருக்கான விருது 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். இவர்களுடைய என் வாக்கு என் உரிமை என்ற தேர்தல் குறித்த பேச்சரங்கம் மிகப்பெரிய அளவு வரவேற்பையும் அதிக பார்வையாளர்களையும் பெற்றது. மேலும் நம் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களிடம் சிறந்த பேச்சாளருக்கான விருதையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த எந்தோசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸின் சீசன் 6 சிறந்த அமைப்பாளருக்கான விருதும் சிறந்த பேச்சாளருக்கான விருதும் வழங்கப்பட்டுள்ளது. விருதுகள் பெற்றது எண்ணில் அடங்கவை, விருதுகள் பெறாதவை எண்ணில் அடங்காதவை என்று சொல்லி மேலும் பல விருதுகளும் வெற்றி இடங்களும் இங்கு உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றியை பாராட்டி மாணவர்களுடைய சாதனையை கொண்டாடி இந்த தருணத்தை மேலும் அழகாக்கியமைக்கு நன்றி ஐயா. அடுத்ததாக இந்த நிகழ்வில் உரையாற்ற எமது எந்தோஸ்டாட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினாரின் பேச்சாளராக இந்த நிகழ்வில் அடுத்ததாக நமது எந்தோஸ்டாட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸினுடைய இணை மாணவ ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய கார்த்திகேயன் மற்றும் அவரின் குழுவினர்களால் நடத்தப்பட இருக்கும் கருத்தரங்க அமர்வை கார்த்திகேயன் அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய 300வது வார கொண்டாட்டத்தில் எல்லையில்லா வெற்றி பயணம் என்ற ஒரு தலைப்பில் தங்களுடைய நிகழ்வு சார்ந்த கருத்துக்களை மாணவர்கள் பயிர உள்ளார்கள். இதில் முதலாவதாக தமிழன்பனை அன்போடு அழைக்கிறோம்.
அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த இனிய மாலை வணக்கம். இந்த 300வது வார வெற்றி பயணத்தில் எமக்கு பேச வாய்ப்பளித்த எமது கல்லூரி நிர்வாகத்திற்கும் எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸுக்கும் என்னுடைய நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்று நான் பேச இருப்பது வெபினாரும் நானும் என்கின்ற ஒரு தலைப்பில் கீழ் வெபினாரும் நானும் ஒரு செயலோ அல்லது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு ஆசையோடு அது இந்த பயணங்களை கடந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 300 வாரங்களாக ஒரு செயலோ அல்லது ஒரு கருத்தரங்கம் தொடர்ந்து இணைய வழியாக எந்த ஒரு தடங்களுமின்றி எந்த ஒரு இடையூறுமின்றி தொடர்ந்து இந்த ஒரு நல்ல செயலானது நடந்துகிட்டு வருதுன்னா அது ஆரம்பிக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு எத்தனை பேரோட ஆசையோடு அது எத்தனையோட எதிர்பார்ப்புகளோடு அதை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஒரு நல்ல விஷயம் இன்னைய வரைக்கும் வீரியத்தோட மாணவர்களுடைய நல்ல கருத்துக்களையும் மற்றும் சமூகத்தின் மீதான மாணவர்களுக்கு ஏற்படுகிற இந்த சிந்தனைகளையும் தொடர்ந்து செலுத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில இதை இணையதளத்துல மட்டும் இல்லாம எல்லா வகையிலுமே மாணவர்களும் சரி பொதுமக்களும் சரி எங்க அதிகமாக புழங்குகிறார்களோ எந்த இணையத்தில் அதிகமாக புழங்குகிறார்களோ அதை அறிந்து அதன் மூலமாக இந்த ஆகச்சிறந்த கருத்துக்களையும் இந்த ஆகச்சிறந்த எங்களுடைய சிந்தனைகளையும் தொடர்ந்து பரப்பி கொண்டிருப்பது இந்த வெபினார் சீரிஸ் ஒரு பெரும் பணியாற்றிருக்கிறது. முதலில் இந்த கருத்தரங்கம் மாணவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னவுடன் அது என்ன ஏதாவது ஒரு தலைப்பின் அடிப்படையில் ஏதேனும் ஒரு கருத்தை சொல்லுவார்களா அல்லது ஏதேனும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் மாணவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி என்று எண்ணுகிற பலர் மத்தியில் இந்த உள்கட்டமைப்புகளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை மிக அருமையான முறையில் செதுக்கி வெல்கம் அட்ரஸ் ஓகேடிஜிகே போன்ற பல்வேறு விதமான திருக்குறள் பழமொழி பொன்மொழி என்று பல்வேறு விதமான இந்த கட்டமைப்புகளை கட்டமைச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு போர் அடிக்காம இந்த செய்தி என்பது ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படிங்கிறப்போ அது எப்படி கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வெபினார் சீரிஸ் வந்து மிக சிறப்பான முறையில அந்த விஷயங்களை கையாண்டிருக்கிறாங்க. இத்தனை வாரங்களாக வந்து இந்த வெபினார் சீரிஸ் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறது. இத்தனை வாரங்களாக நாம் எவ்வளவோ சாதனைகள் செய்யறோம், எத்தனையோ உலக தினங்களை பற்றி நம்ம வந்து பேசணும். ஆனா இத்தனை விஷயங்களையும் செஞ்சு இந்த வெபினார் செஞ்ச தாக்கம் என்ன, இந்த வெபினார் இந்த மாணவர்களிடையே செஞ்ச தாக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மரங்களை வந்து நாங்க நட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் பேசுற பேச்சாளர்கள் அந்த மெயின் ஸ்பீச் முடிஞ்ச உடனே நாங்க போயிட்டு ஒவ்வொரு முறையும் அந்த மரத்தை நட்டு வளர்ந்துட்டு வரோம். அதுல 100க்கும் மேற்பட்ட செடிகள் வந்து மரமாவே வந்து வளர தொடங்கி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த இடத்துல அந்த ஒவ்வொரு ஸ்பீக்கரும் ஒவ்வொரு ஸ்பீச் முடிச்ச பிறகு இந்த மரத்தை போயிட்டு நட்டு அவங்க வந்து அதை பராமரிச்சு வளர்த்துட்டு வராங்க அப்படிங்கிறதே இது ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். நம்ம பிரின்சிபல் சார் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயமா ஆகும். இது 300லேருந்து 3000 போகும் பொழுது நம் கல்லூரி வளாகம் முழுவதும் இல்லாம அவங்க இடம்லாம் பசுமையாகும். இந்த இந்த ஆன்லைன் கருத்தரங்கு மூலமாக எல்லாருடைய உலகில் சிந்தனையும் நம்ம மாற்றமோ இல்லையோ, ஆனா ஒவ்வொரு வாரமும் முடிஞ்ச உடனே நம்ம வந்து இந்த உலகத்தை பசுமையாக்குவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதற்காகவாவது இந்த இணையதள கருத்தரங்கம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது. அந்த பட்சத்துல இந்த எந்தெந்த மாற்றங்கள்லாம் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஓகே டு ஜிகே அப்படிங்கிற ஒரு சின்ன இடம், அந்த இடத்துல பாருங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேலை வாய்ப்பு செய்திகளை சொல்றாங்க. குறிப்பா அது யாருக்கு பயன்படுத்தலையே, என்னுடைய வீட்டுல என்னின் மூத்தவங்க நிறைய பேர் அந்த ஓகே டு ஜிகே மூலயமாக பயன்பட்டு இருக்கிறாங்க. அதன் மூலயமா வந்து பல தகவல் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இது ஒரு மாற்றம் இல்லையா? அப்போ இது போன்று உன்னால் நீ கற்ற கல்வியாலும் அல்லது நீ ஒரு பெருகிற ஒரு பவரால வந்து ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ்ந்தே தீரணும். அப்பதான் அந்த மாற்றத்துக்கு நீ உனக்கான பவருக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சதாக ஒரு பொருள் என்பது போல
இந்த எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரீஸ் நடத்துகிற இத்தனை விதமான நிகழ்ச்சிகளுக்கும் விளைவாக பல்வேறு பல லட்சக்கணக்கான மரங்கள் இனி வருங்காலங்களில் வளர வேண்டும். பல வேலைவாய்ப்பு செய்திகள் நீங்கள் கொடுப்பதன் மூலமாக பல இளைஞர்களும் பல மாணவர்களுக்கும் அது பயனுள்ளதாக மாறணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கோரிக்கையாகவும் நம்முடைய ஆசையாகவும் இருக்கிறது. மற்றும் இந்த வெபினார் சீரீஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம எல்லா பார்வையாளர்களுக்கும் எல்லாருக்கும் பரந்த சிந்தனையுடைய எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு திருவிழா போல நடக்கக்கூடிய ஒன்று. இந்த நிகழ்ச்சியில பொதுவாக இந்த விஷயங்கள் தான் பேசணும், இதைதான் பேசணும் அப்படின்னு இல்லாம மாணவர்களிடையே சமூக சார்ந்த சிந்தனைகளை ஊக்குவிப்பதற்கும் மாணவர்களிடம் நம்ம எந்தெந்த விஷயங்களை போய் சேர்க்கணும், பொதுமக்கள்கிட்ட நம்ம யாரை நம்ம போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய உறவினர்களையும் இந்த மீட்டிங்ல வந்து சேர்த்து கேட்க வைக்கலாம். அதன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியலிசம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு விஷயத்த அவங்க எப்படி அணுகணும் அப்படிங்கிறதையும் இந்த எல்லா சூழ்நிலையிலையும் இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்த எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த அமைப்புல இருந்தா ரொம்பவே அருமையா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த தலைமை பண்புன்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, எல்லாருக்கும் கிடைக்காத எல்லாருக்கும் வராத ஒரு விஷயம் அது. அந்த தலைமை பண்பு, அந்த தலைமைத்துவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெபினார் சீரீஸ்ல வந்து இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது எண்ணிலடங்காத அளவுல வந்து அதிகமா வந்து அவங்க அதுல இருந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த வெபினார் நாளைக்கு என்ன செய்தது என்று கேட்டால் சொல்லுங்கள், இனி வரும் சமூக உளவியலையும் நாங்கள் புரட்டி போடுவோம். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தை பசுமை மயமாக்கி இந்த வையகம் முழுவதும் இந்த வெபினாரின் புகழ் பரவ இந்த அடியரின் வாழ்த்துக்களும் மற்றும் இந்த 300வது வார சிறப்பு நிகழ்வில் பேச வாய்ப்பளித்தமைக்கு எம் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரீஸ் குழுவிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கருத்துக்கள் மூலமாக தாம் கடந்து வந்த வழியையும் இந்த வெபினார் சீரீஸ் கடந்து வந்த பயணத்தையும் பற்றி அருமையாக பேசிய தமிழ் அன்பன் 2ஆம் ஆண்டு கற்புலன் துறையை சேர்ந்தவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மலர் அவர்களை பேச அளிக்கிறோம். மற்றும் ஒரு அறிவிப்பு, இனி பேச வரும் பேச்சாளர்கள் நேர மேலாண்மையை பின்பற்றுமாறு கேட்டுக்கொண்டு 2 முதல் 3 நிமிடங்களுக்குள் தங்களுடைய கருத்துக்களை கூறிவிட்டு செல்வதற்காக அறிவுறுத்தப்படுகிறார்கள். Good evening, one and all present here. I am Malar from 3rd BCA-B. நான் இன்னைக்கு பேச வந்திருக்க டாபிக் என்னன்னா, வெபினாரும் நானும் அப்படின்ற தலைப்புல ஸ்டூடெண்ட் வெபினார் சீரீஸ், அந்த பேருக்கு ஏத்த மாதிரி இந்த சீரீஸ் எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்றத பத்தி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். காமனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன அது மூலமா எனக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சு அப்படின்றத பத்தி நான் இன்னைக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஸ்டேஜ் ஃபியர். ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேச வந்திருப்பாங்க, ஆனா 10 பேருக்கு முன்னாடி பேச வரும்போது அவங்களுக்கு ஷிவரிங் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது மாதிரியான ஸ்டேஜ் ஃபியர் போயிட்டு இந்த ஸ்டூடெண்ட் வெபினார் சீரீஸ் மூலமா கண்டினியூவா பேசுறதுனால கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும் அப்படின்றதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். நெக்ஸ்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில். ஒரு வார்த்தை எப்படி ஷார்ட்டா, ஸ்வீட்டா, என்டர்டைனிங்கா சொல்லணும் அப்படின்றத இந்த ஸ்டூடெண்ட் வெபினார் சீரீஸ் கத்துக் கொடுக்குது. அதுவும் இல்லாம வாய்ஸ் மாடுலேஷனோட எப்படி பேசுறது அப்படின்றதையும் இந்த ஸ்டூடெண்ட் வெபினார் சீரீஸ் பில்ட் பண்ணுது. நெக்ஸ்ட், டெக்னிக்கல் ஸ்கில். டெக்னிக்கல் ஸ்கில் என்னன்னா, ஒவ்வொரு மெயின் ஸ்பீக்கர், ஓகே டு ஜிகே, திருக்குறள் அப்படி பேசுற எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் பிபிடி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவாங்க. இது மாதிரியான ட்ரெண்டிங்ல இருக்கிற எல்லா டெக்னிக்கல்ஸும் கத்துக்கிறதுனால டிஜிட்டல் டூல்ஸ்ல அவங்க ஒரு மாஸ்டராகவே ஆயிடுறாங்க. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில் அவங்களுக்கு பில்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஹிடன் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னா, நெட்வொர்க் பில்ட் ஆகும். எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப நான் வந்துட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட், எனக்கு அதர் தென் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸை எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல தெரியாது. பட் இந்த ஸ்டூடெண்ட் வெபினார் சீரீஸ்ல நான் தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்றது மூலயமா எனக்கு அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகுது. அதனால அவங்களோட டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் ஐடியாஸை கேட்கறது மூலயமா எனக்கு இன்னும் நாலேஜ் கெயின் ஆகுது. நெக்ஸ்ட், லீடர்ஷிப் குவாலிட்டி. இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ற ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்டுக்கும்
கரெக்டா டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி பில்ட் ஆகியிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். நெக்ஸ்ட் நாலேஜ் ஹப், ஓகே டு ஜிகே அது மாதிரியான செக்மெண்ட்ஸ் மூலயமா அதர் தென் சிலபஸ் அது மாதிரியான ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லாவே பில்ட் ஆகியிருக்கும். ரெகுலர் கிளாஸஸ்க்கும் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரீஸ்க்கும் என்ன கம்பேரிசன்றதையும் சொல்லிடுறேன். ரெகுலர் கிளாஸஸ்ல நம்ம ஜஸ்ட் லிசன் மட்டும்தான் பண்ணுவோம். ஆனா இந்த ஸ்டூடெண்ட் வெபினார் சீரீஸ்ல நம்ம அதுல ஒரு பார்ட்டா இருந்து பார்ட்டிசிபேட் பண்றதுனால ரெகுலர் கிளாஸஸை கம்பேர் பண்றதோட நாலேஜ் இங்க நிறையவே நம்ம அதர் தென் ஸ்டடீஸ் நம்ம இங்க கெயின் பண்றோம். நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம்ல புக் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கவர் பண்ணுவோம். இங்க வந்துட்டு அதர் தென் புக்ஸ் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிப்போம். அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் மார்க்கா மட்டும்தான் இருக்கும். ஆனா ஸ்டூடெண்ட் வெபினார் சீரீஸோட ரிசல்ட் எப்படின்னா நமக்கு ஒரு சாஃப்ட் ஸ்கில்ல டெவலப் ஆகியிருக்கும். அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே அவங்க ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும் அவங்களுக்கு இப்படி ஒரு நாலேஜ் டெவலப் ஆகியிருக்கு அப்படின்றதே. அதுவும் இல்லாம இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் கன்வீனியன்ட் பிளாட்ஃபார்மும் கூட. ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டூடெண்ட் வெபினார் சீரீஸ் பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா ஜீரோ காஸ்ட்ல அவங்களோட டேலண்ட்டை பில்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு பர்சனலா பெனிஃபிட்டா இருந்தது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் இயர்ல வரும்போது அவ்வளவுக்கு பேச மாட்டேன். அதுவும் இல்லாம கான்பிடென்ட்டா ஒரு 10 பேருக்கு முன்னாடி எனக்கு பேச தெரியாது. ஆனா இப்போ நான் கான்பிடென்ட்டா பேசுறேன். அதுக்கு வாய்ப்பளி ஒவ்வொரு ஆர்கனைசருக்கும் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசர் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான கருத்துக்களை பகிர்ந்த மாணவி மலர் 3ஆம் ஆண்டு கணினி பயன்பாட்டுத்துறை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மாணவி ஜமுனா தேவி 3ஆம் ஆண்டு வணிகவியல். அவையோர் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கிரேட் மார்னிங் டு ஆல் அண்ட் ஆல். நானும் வெபினாரும் அப்படின்ற டாபிக்ல நான் இன்னைக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், வெபினாரோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் த கிரேட்டஸ்ட் அசெட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளோட கிரேட்டஸ்ட் அசெட்டா நம்ம லாஸ்ட் டைம் மெமரிஸ்ல இருக்கும். அது மாதிரி இருக்கிற கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு வெபினார் சீரீஸ் கொடுத்துருக்கு. நான் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் இப்போ 3rd இயர் படிக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வெபினார்ல இருந்து கேதர் பண்ணியிருக்கேன். ஒரு நார்மலான ஒரு கேர்ள் எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் இயர் கேர்ள் எந்த வித ஃபியரும் இல்லாம ஒரு சின்ன தயக்கத்தோட வெபினார் சீரீஸ்ல என்னோட ஃபர்ஸ்ட் வெபினார் சீரீஸ் நான் அட்டென்ட் பண்ணேன். இப்போ இந்த 300th வீக் இந்த வீக்ல நான் அட்டென்ட் பண்றப்போ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் எவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காகவும் பார்ட்டிசிபேட் பண்றேங்கிற இந்த ஒரு டேர்ம் தான் நம்ம எல்லாரோட ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கு. ஒரு வெபினார் சீரீஸ் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் போறதுன்றது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். அது எப்படி ஒரு 300வது வாரத்தை கடந்து இப்படி போயிட்டு இருக்குன்னா அது ஒரு சிங்கிள் பர்சனோட உழைப்பு மட்டும் இல்லாம அது ஒரு டீம் ஒர்க்குன்றதாலதான் இது இவ்வளோ கேதரிங்ஸ் கொண்டு இவ்வளோ சூப்பரா போயிட்டு இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸுமே ரொம்ப ஒரு மேசிவ் லெவலான ஹியூஜ் ஹிட் கொடுக்குற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே டு ஜிகேவா இருக்கட்டும், திருக்குறளா இருக்கட்டும், ஆங்கர் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், மெயின் ஸ்பீக்கரோட தாட்ஸை ப்ரெசென்ட் பண்றதா இருக்கட்டும், ஓட் ஆஃப் டைம்ஸா இருக்கட்டும், வெல்கம் அட்ரஸா இருக்கட்டும், ஸ்பெஷல் அக்கேஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுது. இதுல கொடுக்குற நாலேஜ் நமக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கெயின் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வாட் எவர் நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் நம்ம லிசனிங் கேப்பபிலிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்ம நாலேஜ் கெயினிங்ஸும் இருக்கும். நம்ம இந்த வெபினாரை லிசன் பண்றது மூலியமா நமக்கு நிறைய டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆஸ் யூஸ்வல் நமக்கு ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஏதாச்சும் ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்றதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு மைனரான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா நம்மளோட வெபினார் சீரீஸ்ல எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. வாட் எவர் உங்களுக்கு ஸ்கில் மட்டும் இருந்தா போதும். உங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் நீங்க எவ்வளவு விஷயங்களை இங்க இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம், கேதர் பண்ணிக்கலாம்ன்றது நம்ம அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றோம்ன்றதுலாம் இருக்கு. இதுக்கு இயர்ஸும் எந்த விதமான இதுவும் தடையும் இல்லை. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், 3rd இயர்ஸ் யாரா இருந்தாலும் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற இது ரொம்ப ஒரு மேசிவான இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. அதர் தேன் எவ்ரி திங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் அசெட்னு நான் சொன்னேன்ல, அதே போலதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு வெல் அசெட்டை நம்ம இந்த காலேஜ்ல இருந்து வெளியில போறப்போ எடுத்துட்டு போறோம். வாட் எவர் நான் இங்க பேசுறதாலதான் நான் என்னோட கிளாஸஸ்லயும் ரொம்ப
வெல் அண்ட் போல்டாக பேசிகிட்டு இருக்கேன். அதர் தான் நான் போன இன்டர்வியூஸ்லையும் சரி, அதர் காலேஜ் காம்படிஷன்ஸ்லையும் சரி, நான் வந்து நல்லா பேசினேன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வெபினார் சீரிஸ் தான். ஆஸ் யூஸ்வல் நம்ம எல்லாத்துக்கும் லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கே கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நம்ம எப்போதும் ஒரு கோட் பண்ணி காட்டுவோம். வாட் எவர் நம்ம நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றப்போ நம்ம லைஃப்ல நமக்கு நடந்த இவ்வளோ பெரிய இந்த வெபினார் சீரீஸ்ன்ற இந்த விஷயத்துக்கு நம்ம எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கணுன்றத நான் ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்கும் ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். அண்ட் தட்ஸ் இட். நான் என்னோட தாட்ஸை வந்து கிளியர் அண்ட் கன்சைஸாக இன்ஃபார்ம் பண்ண நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. மாணவிக்கு நன்றி. தங்களுடைய முன்னேற்றத்திற்கு எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரிஸ் உறுதுணையாக நின்ற கருத்துக்களை பகிர்ந்த மாணவிக்கு நன்றி. அடுத்ததாக கீர்த்தனா 2ஆம் ஆண்டு ஆங்கிலத்துறை. அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து வெபினார் சீரிஸ்க்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லலாம். எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. எப்படா இதெல்லாம் நம்ம வெளியில சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான தருணம் அமைச்சு கொடுத்த வெபினார் சீரிஸ்க்கு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். சரி, ரொம்ப பேசாம என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வெபினார்னால நான் என்னென்னலாம் வந்து நன்மைகள் அடைஞ்சிருக்கிறேன், அட் த சேம் டைம் எனக்கு என்னென்னலாம் வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க வந்துக்கிறேன். ஐ எம் கீர்த்தனா ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ். ஓகே, போலாமா? வாங்க. இந்த காலேஜுக்கு வந்த புதுசுல எனக்கு எந்த ஒரு எண்ணமுமே இல்லை. அடுத்து நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோம், என்ன சாதிக்க போறோம், இப்படி எதுவுமே தெரியாம தான் நான் காலேஜ்குள்ள என்டர் ஆனேன். ஆனா எனக்குள்ள ஒண்ணு மட்டும் ஓடிட்டு இருந்துச்சு, எப்படியாவது நம்மளுடைய பேச்சு திறமையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜுக்கு வந்த 2 வாரங்கள் ஆச்சு. ஈவன் என்னுடைய கிளாஸ் பிள்ளைங்களோட நேமும் முகம் கூட எனக்கு ரெஜிஸ்டர் ஆகாத அந்த நேரத்துலதான் எனக்கு மிகப்பெரிய டீம்ல ஒர்க் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சது. எஸ், அப்கோர்ஸ். நான் இப்படி சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன டீம்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நம்ம வெபினார் டீம் தான். 27/7/2024 அப்போ நான் ஃபர்ஸ்டா நம்ம வெபினார் சீரீஸ்ல மெயின் ஸ்பீக்கரா பேசியிருந்தேன். அழிந்து வரும் இயற்கைகள்னு ரொம்ப நல்லா பேசியிருந்தேன். எல்லாருமே ரொம்ப பாராட்டி இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் சொதப்பவும் செஞ்சேன்தான். இப்படியே போயிட்டு இருந்தது. எனக்கான வாய்ப்புகள் வெபினார் சீரீஸ்ல இன்னும் அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சது. ஆங்கர் பார்ட்டிசிபெண்டா பேசியிருந்தேன். ஓகே டு ஜிகே பார்ட்டிசிபென்ட், வெல்கம் அட்ரஸ்ல இருந்து வோட் ஆஃப் தேங்க்ஸ் வரைக்குமே நான் நிறையவே பேசியிருந்தேன். நாட்கள் போச்சு. இப்படியே செகண்ட் இயருக்கும் வந்த நானு வெபினார்ல நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. ஆனா எனக்கான வாய்ப்புகள் மட்டும் அங்க குறையவே இல்லை. எப்படி நான் வெபினார்ல செகண்ட் இயர்லயும் பேசிட்டு இருந்த டைம்ல தான் எனக்கு ஒரு 2 சீனியர் அண்ணன் கூப்பிட்டு இருந்தாங்க. மா, நீ வெபினார்ல ரொம்ப சூப்பரா பேசியிருந்தமா, உனக்கு நாங்க ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கலான்னு இருக்கிறோம். என்ன தெரியுமா? காரைக்கால் FM. கிட்டத்தட்ட சின்ன வயசுல நான் டிவில பார்க்கும்போது ஆங்கர் மாதிரி நான் வந்து இமிட்டேட் பண்ணி பேசுவேன். ஆனா அப்போ உள்ள கீர்த்தனாக்கு தெரியாது வருங்காலத்துல எஃப்எம்லயே போய் இதே மாதிரி நான் பேசுவேன்னு சொல்லிட்டு. எஸ், இந்த நேரத்துல அந்த 2 சீனியர் அண்ணன்களோட நேம நான் இங்க மென்ஷன் பண்ணலன்னா நல்லா இருக்காது இல்லையா? எஸ், அந்த 2 சீனியர் அண்ணன் யாருன்னா அஜய் பிரசாத் அண்ணன், அப்புறம் நரேந்திர அண்ணன். இவங்க 2 பேர் தான் எனக்கான அந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்தாங்க. நாட்கள் போச்சு. இப்படி நான் காரைக்கால் எஃப்எம்ல பேசுறதுனால நிறைய பேர் என்னுடைய பேச்சு திறமையை பார்த்து நிறைய பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இப்படியே போயிட்டு இருந்த சமயத்துலதான் வெபினார்ல நான் ஆர்கனைசராகவும் வந்தேன். ஒரு டீம்ல எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படிலாம் நம்ம ஒர்க் பண்ணணும்னு நிறையவே சொல்லி கொடுத்திருந்தாங்க. யாருன்னு தானே கேக்குறீங்க? வேற யாருங்க, நம்ம டெப்டி கோஆர்டினேட்டரும் தான். இப்படி இவங்க எனக்கு நிறையவே சொல்லி கொடுத்திருந்தாங்க. இவங்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். இப்படி எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்த என்ன ஆர்கனைசரா மாத்தின நம்ம அட்வைசர்ஸ்க்கு மட்டும் நான் நன்றி சொல்லாம விட்ட இந்த நேரத்துல நல்லாவா இருக்கும்? அவங்களுக்குமே நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். கிட்டத்தட்ட நம்ம என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஈவெண்ட்ல நான் வந்து காம்பெயினிங் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. நாட்கள் போனதுக்கு அப்புறம், அதுவும் இந்த மாசத்துலதான். ரொம்ப ஹெக்டிக்கான சுச்சுவேஷன். எனக்கு ஒருத்தவங்களை எப்படி வரவேற்கணும் கூட தெரியாத அந்த சுச்சுவேஷன்ல வெபினார்ல நான் ஆங்கரிங்கா பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு அந்த நேரத்துல கை கொடுத்துச்சு. என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, வெற்றியோ தோல்வியோ
உன்னுடைய உழைப்பை நீ போட்டுக்கிட்டே இருக்கீர்த்தனா, அதுக்கான ஊதியம் உனக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கிடைக்கும்பாங்க. அது நான் வெபினார் மூலியமா தான் கத்துக்கிட்டேன். எனக்கு தெரியுதோ தெரியலையோ, நான் வெபினார்ல வந்து நிறையவே பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையவே பேசியிருந்தேன். அதனாலயே என்னமோ இன்னைக்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஸோ இனிமே வந்து யோசிக்காதீங்க, வெபினார்ல பேசுறதுனால எனக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய உழைப்பை கண்டிப்பா நீங்க போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான ஊதியம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் கீர்த்தனா. அடுத்ததாக 2ஆம் முதுகலை வரலாறு துறையிலிருந்து எம் யாழினி பேச வருகிறார்கள். பேச வரும் மாணவி அவர்களுக்கு மீண்டும் ஒரு அறிவிப்பு. 2 நிமிடத்திற்குள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இவ்விடயத்தில் அணிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இன்று நம் வெபினாரின் 300வது சீரீஸ் கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம வெபினார்ல என்ன கத்துக்கிட்டோம், வெபினார்னா என்ன அப்படிங்கறதான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெபினார்னா என்ன? வெபினார் அப்படின்றது ஒரு ஆன்லைன் பேஸ்டு செமினார் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அது வந்து காமனான ஒரு திங்க். இப்ப நம்ம கல்லூரியில நடத்தி கொண்டிருக்க இந்த வெபினார் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க் மூலியமா நம்ம ஜூம் மீட்டோ இல்ல கூகுள் மீட்டோ அதுக்குள்ள போய் நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறது அப்படிங்கிறது தான். அதுல நம்ம ஸ்கிரீன் ஷேரிங், பிபிடி, பிரசன்டேஷன் எது வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். நிறைய பர்சன்ஸ் வந்து இதை வந்து அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வெபினாரோடைய பேஸ். இப்ப ஒரு கருத்து நம்ம வந்து சொல்ல போறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சர் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து ஒரு பர்சனுக்கு இருக்கு. நேச்சர் அப்படிங்கிற போது அந்த நேச்சர் வந்து எப்படி உருவாகுது, அது அழியப்படுறதுக்கான காசஸ் என்ன, அதனால என்ன யூஸ், ஹியூமன்ஸுக்கு என்ன யூஸ், மத்த உயிரினங்களுக்கு என்ன யூஸ் அப்படிங்கறதா. அதை வந்து நம்ம ஒரு டாபிக்னு எடுத்தோம்னா அது ஓரியன்டா உள்ள எல்லா கருத்துக்களையும் வந்து நம்ம பகிர்ந்துப்போம். அப்படி இருக்க பட்சத்துல இப்ப வரைக்கும் 300வது சீரீஸ் வந்து வந்தாச்சு நம்ம. அப்ப இந்த இத்தனை வீக்ஸ்ல நம்மளுடைய மாணவர்கள், அதாவது வெபினார்ல மெயின் ஸ்பீக்கரா பேசக்கூடிய மாணவர்கள், அதாவது ஓகே டு ஜிகே பேசக்கூடிய மாணவர்கள், திருக்குறள் சொல்லக்கூடிய மாணவர்கள், இந்த வாரத்துக்கான அனைத்து திருக்குறளையும் டிஃப்ரெண்டான கருத்துக்களையும் வந்து பகிர்ந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்னதான் ஆன்லைன் மீட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மியூட் பண்ணி வச்சுட்டு நம்ம வேற வேலையை பார்த்தாலும் நம்ம கேட்கிற ஒவ்வொரு கருத்துக்கள்ல இருந்து ஒரு பாயிண்டாவது, அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது நம்மளுடைய காதுல விழுந்திருக்கும். அப்படி பார்த்தோம்னா அது நமக்கு பெனிஃபிட். அதாவது அத்தனை கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய நாலேஜையே கெயின் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கிறது தான் இந்த வெபினார் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இப்ப நான் வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட். இப்ப இந்த வெபினார் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்கானது கிடையாது, ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்கானது கிடையாது. அதாவது நம்ம ஹோல் காலேஜ்லயும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எந்த ஒரு இதுவும் இல்லாம வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படி இருக்கும்பொழுது இப்ப ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, மேக்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்ப அவங்க இருக்கும் பொழுது அவங்களுடைய சப்ஜெக்ட் ஓரியன்டான டாபிக்ஸை சூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய தாட்டை ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸ்ல உள்ள நாலேஜ் கிடைக்கும், சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ப்ரெசென்ட் பண்ணா அவங்களுக்கான அதுல உள்ள நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப எனக்கு நான் சொல்லணும் அப்படின்னா நான் வெபினார்ல ஒரு 1 வீக் வந்து பேசியிருக்கேன். அப்படி பேசும்பொழுது நான் ஓலைச்சுவடிகளை பத்தி பேசினேன். அப்படி பேசும்பொழுது அந்த ஓலைச்சுவடிகளை பத்தின இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் போயிருக்கும், மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் போயிருக்கும். அதனால நிறைய பேர் சொன்னாங்க நீங்க நல்லா பேசுறீங்க, நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்ப ஓலைச்சுவடிகள் பத்தின இன்ஃபர்மேஷன் பசங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேன். அது மாதிரிதான் அப்ப அவங்க பேசும்போது அந்த கருத்துக்கள் எனக்கு வரும். இந்த கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த பிளாட்ஃபார்மா விளங்கக்கூடியதான் இந்த வெபினார் அப்படின்ற ஒண்ணு. இத வந்துட்டு நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், இது வந்துட்டு நாலேஜ் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இது ஸ்டூடெண்ட்டுக்கான எல்லா பெனிஃபிட்ஸையும், அதாவது நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்கும் சரி, நம்ம பசங்க சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கும் சரி, இது எல்லாத்தையும் டெவலப் பண்றதுக்கு ஒரு அடித்தளமா ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா வெபினார் இருக்கு.
அதை நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட திறமையை வெளிப்படுத்துறோம், நம்மளோட ஃபியர்னஸ் போக்குறோம் அப்படின்றதுதான் நான் இந்த 300வது வார கொண்டாட்டத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் வெபினார் டீமுக்கும் நன்றியை கூறி, அது மட்டும் இல்லாம வெபினாருடைய 300வது வாரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற வெபினார் டீமுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கருத்துக்களை பதிவிட்ட மாணவி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நானும் வெபினாரும் என்ற தலைப்பில் இந்த கருத்தரங்கு அமர்வு நடைபெற்றது. இதில் நான் இதுவரை வெபினாரில் இருந்து பணியாற்றிய என்னுடைய தருணங்களை தற்பொழுது உங்களிடம் 1 நிமிடத்திற்குள் பதிவிட்டு செல்கிறேன். இப்ப என்னன்னா, நம்ம ஒரு ஆஃப்லைன் ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்து பாக்குறப்போ அதுல இருக்கிற புரோட்டோகால்ஸ் படி நம்ம கரெக்டா எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம்னு வரப்போ நம்ம அதே புரோட்டோகாலை இங்க அப்ளை பண்ணலாம். ஆனா அதை தாண்டி அதுக்கும் மேல பல விஷயம் இருக்கு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தையிலிருந்து எல்லாமே சமூக வலைதளங்கள்லயும் பதிவிடப்படுறோம். அதுல ஒரு நிகழ்வுக்குள்ளும் ஒரு பர்டிகுலரான விஷயங்கள் எந்த இடத்தையும் யாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாத மாதிரி நம்ம கண்டக்ட் இருக்கணும். அந்த கண்டக்ட்லாம் அவங்க கரெக்டா சொல்றாங்களா, அந்த விஷயத்தெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பலமுறை நம்ம மேலாய்வு செஞ்சுதான் நம்ம நிகழ்ச்சியவே ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆஃப்லைன் ப்ரோக்ராம், நான் NSSல தன்னார்வலராக இருந்திருக்கேன். அதுல ஆஃப்லைன் ப்ரோக்ராம் அதிகமா நான் செஞ்சிருக்கேன். அப்படி இருந்தப்போ ஒரு லீடர்ஷிப் கிடைச்சது, குவாலிட்டி எனக்கு வளர்ந்தது. ஆனா ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் எப்படி கண்டக்ட் பண்றது, அதுல எப்படி நம்ம எல்லாருக்கும் சான்சஸ் இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கறது, அது நம்ம எப்படி அவைலபிலிட்டி அதிகமாக்குறது அப்படிங்கிறதுக்கு இந்த எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரிஸ் தான் எனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தது. இந்த ஒரு அழகிய தருணங்களை அமைத்து கொடுத்த எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரிஸுக்கும் மாண்புமை நீதியரசர் ஐயா அவர்களுக்கும் எமது கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். இத்துடன் தொகுப்பாளரிடம் என்னுடைய நிகழ்வை ஒப்படைத்துவிட்டு இடம் சாருகிறேன். நன்றி. ஒரு அருமையான கருத்தரங்கத்தை அமைச்சு கொடுத்த மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில இந்த வெபினாரும் நானும் அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய அனுபவங்களையும், வெபினார் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறத தாண்டி இந்த ஒரு கல்லூரி சமூகத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கி இருக்கு மாணவ சமுதாயத்துல அப்படிங்கிறத பத்தியும் ஒரு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நிகழ்வுல அடுத்ததாக நமது கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களை கருத்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். சார், அஜய் நீங்க பேசிட்டு இருங்க. பேசிக்கிட்டு இருந்த எல்லா மாணவர்களும் வெபினாரும் நானும் அப்படிங்கிற தலைப்புல பேசினாங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நாங்கெல்லாம் சொல்லிக்கிறோம். அதாவது இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நானாக இருக்கட்டும், என்னுடைய இணைந்து தொகுத்து வழங்கக்கூடிய ஜுமானா அஃப்ரீன் அவர்களாக இருக்கட்டும், இருவருமே வெபினார்ல ஒரு பேச்சாளர்களாகவும் வெபினாருடைய நிகழ்வுல கலந்து கொண்டும் வெபினார்லையும் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வெபினாரும் நானும் அப்படிங்கிற தலைப்புல வெபினார் எங்களுக்கு என்ன பண்ணிருக்கு, வெபினாரால நாங்க என்ன விஷயத்தை கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வெபினார்ல நண்பர்கள் மூலயமா ஒரு அறிமுகத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எதை பேசுறது அப்படின்னு தெரியாம ஒரு விஷயத்த தொடங்கி ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சோம். அதுல எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, என்னுடைய மாவட்டமான கடலூர் மாவட்டத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கான ஒரு முன்னோட்டம் ரிஹர்சல் அப்படிங்கிறத ஏற்பாடு செஞ்ச பொழுது நான் ஒரு விஷயத்த தெளிவா கத்துக்கிட்டேன். ஒரு ஆசிரியர் அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு நான் பேசின விஷயங்கள பார்த்து என்னை திருத்தங்களை சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களுடைய தரவுகள் அனைத்துமே யாரும் இல்லாத தரவுகளா இருக்கு. அந்த ஒரு தரவுகளை நீங்க ஒருங்கிணைச்சு கொண்டு வாங்க, எல்லாமே கலவையா இருக்கிறத படிப்படியா இந்த ஒரு தகவலை படிப்படியா சொல்லிக்கிட்டு வாங்க அப்படிங்கிற விஷயத்த கத்துக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நான் எந்த ஒரு மேடைக்கு போனாலும் சரி, தரவுகளையும் விஷயங்களையும் படிப்படிப்படியா சொல்லிட்டு வரணும். எல்லாத்தையும் கலந்து சொல்லும் பொழுது புரியாது அப்படிங்கிற விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். இப்போ வெபினார் என்ன ஒரு மாற்றத்தை உண்டாக்குது அப்படின்னா,
நல்ல பேச்சாளர்கள் இந்த சமூகத்துல ஆகச்சிறந்த பேச்சாளர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஆகச்சிறந்த பேச்சாளர்களுக்கு இன்னும் அவர்களை மேம்படுத்தவும், இன்னும் அவர்களை நுணுக்கமாகவும், இன்னும் ஒரு சீர்மிகு அவர்களை மாற்றுவதற்கான நுணுக்கங்களை இந்த வெபினார் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படி அதில் பயனடைந்த ஒருவனாகவும் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். தரவுகளையும் தகவல்களையும் எப்படி சொல்லுகிறோம், அதன் மூலியமாக என்ன மாதிரியான பயன் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பது என்பது அவ்வளவு ஒரு எளிய விஷயம் கிடையாது. எல்லோராலும் இது போன்ற விஷயம், வெபினார் போன்ற பல்வேறு கட்டமைப்புகள் பல்வேறு கல்லூரிகளிலும் பல்வேறு இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை தொடர்ச்சியாக செய்வதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு கிட்டத்தட்ட இந்த வெபினார் அரங்கமும் இந்த வெபினார் அரங்கம் சந்தித்திருக்கிறது. அப்படி அதில் நான் ஒருவனாகவும் இருந்ததும் எனக்கு இதில் பெற்ற அனுபவங்களும் ஒரு ஆகச்சிறந்த அனுபவங்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் நானும் வெபினாரும் என்பதை தாண்டி வெபினார் எங்களுக்கு அதிக அளவில் செய்திருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல் என்னையும் தாண்டி நிறைய அனுபவங்களையும் இதில் பேச்சாளராக பல முறை பேசியிருக்கூடிய எனது இணை தொகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜுமானா அவர்களும் சொல்லி கொடுக்கிறேன். குட் ஈவினிங் சொன்னால் நான் இந்த வெபினாரில் வந்து 21 ஜூன் 2025 இந்த இயர் தேர்ட் இயரில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பேசியிருக்கேன். பட் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னுடைய ஸ்பீக்கர் அந்த ஜேர்னி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆனதே வந்து இந்த வெபினாரில் தான். நமக்கு அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்து ரைஸ் பண்ணுது அப்படின்னா இந்த வெபினார். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசினேன் அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பற்றி தான் பேசினேன். ஒரு கேர்ளாக இருக்கட்டும், அவங்க வந்து எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி அவளுடைய லைஃப்பில் வந்து வராங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசினேன். என்னுடைய ஸ்பீக்கர் அந்த முதல் தருணமே வந்துட்டு கான்ஃபிடென்ஸ் பற்றி பேசி எனக்கு அதிகமான கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததே இந்த வெபினார் சீரிஸில் தான். அதுக்கு நான் ரொம்பவே வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். அது மட்டும் கிடையாது, நான் பேசினதுக்கப்புறம் எல்லாருடைய இது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நெக்ஸ்ட் எபிசோடில் பேசுகிறதுக்கு பிஃபோர் தட்டாவே என் நேம் சொல்கிறதுக்கு முன்னாடியே வாய்ஸ் வச்சு அந்த பொண்ணு தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அறிமுகம் இல்லா என்னை வந்து இந்த காலேஜுக்கு அறிமுகம் செய்தது முதல்ல எது அப்படின்னா வெபினார் தான். அதுக்கப்புறம் தான் அப்படியே என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி மாநில அளவில் மாவட்ட அளவில் போய் ஒரு 37 மேடை நான் கிராஸ் ஆகி வந்திருக்கேன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்பீக்கிங் ஸ்கில் ஸ்டார்ட் ஆனதே வந்துட்டு இந்த வெபினார் சீரிஸ் தான். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். இப்போது வெபினார் சீரிஸ் பற்றி ஒரு சின்ன ஒரு கவிதை, என்னால் எழுதப்பட்ட ஒரு கவிதை. இப்போ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தான் சொன்னாங்க நீங்கள் பேசணும் அப்படின்னு. இப்போ உட்காந்து ரைட் பண்ணதான். காற்றாய் பறக்கும் தகவல், நேரம் தாண்டி சேரும் அறிவுகள். ஒரு அறையில் அமர்ந்தாலும் உலகம் சுற்றி வரலாம். ஒரு திரையில் பார்த்தாலும் ஆயுள் முழுதும் கற்றுக்கொள்ளலாம். முடியும் கதவுகளுக்கு திறந்த உலகம் மௌனத்தில் பேசும் ஒரு புதுமையான வழக்கம் என்றால் நம் கல்லூரியில் நடத்தப்படும் வெபினார் சீரீஸ் அப்படிங்கிறதான் ஆகச்சிறந்த ஒரு உண்மை. இதில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டோட வாங்க, நல்லா பேசுங்க, நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கோங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃப்யூச்சரில் ஜாப் போகிறவங்களுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வெபினார் சீரிஸ் அப்படிங்கிறது வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் எல்லாரையும் இன்வைட் பண்ணி இதில் பேச வைங்க. நம்ம வளர்றது மட்டும் வளர்ச்சி கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம வளர்க்குறது தான் உண்மையான வெற்றி. இருளின் பாதை கடினமாகத்தான் இருக்கும், ஆனால் நம்ம வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கும் போது அது என்றைக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிடும். நம்மளால முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, நம்மளால எல்லாமே சாதிக்க முடியும். விதைப்பது என் கடமை, உரமாவதும் மரமாவதும் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட ஜுமானா ஆஃப்ரின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்வில் ஒரு அருமையான கருத்துரை வழங்க நமது கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டு இந்த நிகழ்வினை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க உங்கள் அனைவரையும் பாராட்டுகின்றேன். 300வது வீக்கு ரொம்ப பிரமாதமா இருந்தது. எல்லாத்தையும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பிரமாதமா அரேஞ்ச் பண்ணி இருந்தீங்க. அதற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள், வாழ்த்துதல்கள். அதோட இல்லாம இந்த நிகழ்வுல
இன்னொரு விஷயம், பெஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தீங்க, வருஷம் உள்ளது. இந்த வருஷம் அதை கொடுக்கும்போது அது ஒரு சிறப்பான விஷயமா இருந்தது. பெஸ்ட் ஆர்கனைசர் ஆஃப் த சீசன் அவார்டு போனாவுக்கும் ரஞ்சிகாவுக்கும் கொடுத்ததுக்கு ரெண்டு பேரும் வெரி வெல் டிசர்வ்ட். அண்ட் மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் டு தம். And my best wishes to all other participants who are going to get this award in the subsequent years. அடுத்த பெஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் த சீசன் அவார்ட் தமிழன்பன், சுபிக்ஷா, மலர். இவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல்கள். இந்த அவார்டு இப்ப ஒரு 5 பேருக்கு கொடுத்துருக்கீங்க. அவார்டு வாங்காம நிறைய பேர் ரொம்ப டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல்கள், பாராட்டுதல்கள். இன்னைக்கு இந்த அவார்டு இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தா, நாளைக்கு எப்படி இது கிடைக்கும்? நம்மளுடைய எப்பொழுதுமே ரொம்ப நான் நம்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம் பாட்டுக்கு தொடர்ச்சியா நாம் செய்ய வேண்டியதை ரொம்ப டெடிக்கேட்டடா ஹானஸ்டா தொடர்ச்சியா செய்யும் பொழுது அது நிச்சயமாக ஒரு நாள் நம்மளுக்குன்னு உள்ள அந்த ரிவார்டை நிச்சயம் கொண்டுட்டு வருங்கிறதுல எனக்கு மிக ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. அதை மனப்பூர்வமாக, அதாவது அனுபவமாக அனுபவித்தவன் நான். ஆகவே திரும்ப திரும்ப நான் சொல்றது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாம் செய்ய வேண்டியதை திறம்பட செய்ய வேண்டும். அதாவது ஒரு வேலையை செய்யும் பொழுது அவங்க பாராட்டினாங்களா, இவங்க பாராட்டினாங்களா, அவங்க கை தட்டினாங்களா, அவங்க அதை பத்தி என்ன சொன்னாங்க, அவங்க பண்ணின கிண்டல் இப்படி இருக்கு, அது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வேலையை இன்னைக்கு செஞ்சேன், ரொம்ப பிரமாதமா செஞ்சேன் அப்படின்னு உனக்கு ஒரு ஆத்ம திருப்தி வரும். அத கொஞ்ச நேரம் சில பேர் நினைப்போம், சில பேர் நிறைய நேரம் நினைப்போம். அதாவது வாய்ஸாவா அது உனக்கே அந்த அனுபவம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஈவினிங் ஒரு நிமிஷம் அப்படியே உன்னுடைய திங்கிங், இன்னைக்கு நாள் ஃபுல்லா என்ன செஞ்சேன், ஐயோ இதை பிரமாதமா செஞ்சேன், ஐயோ இதை ஒண்ணுமே செய்யாம விட்டுட்டேனே, ஐயோ இதை மறந்துட்டேனே அப்படிங்கிற நினைவெல்லாம் வரும். அந்த மாதிரி நினைவு வந்து மறந்துட்டனே, செய்யலையே அப்படிங்கிற ரெக்ரெட் வர்றது ஓகே. ஆனா அதை நினைச்சுக்கிட்டு அதுல டிசப்பாயின்மெண்ட் ஆகி மறுநாள் செய்யாம இருக்கக்கூடாது. அதுதான் அதுல முக்கியமான கருத்து. அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது. யார் சொல்றாங்களோ சொல்றவங்களை பத்தி கவலைப்படக்கூடாது. அவங்க சொல்லக்கூடிய கருத்து அதுல ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுதுதான் நாமே நம்மை உயர்த்தி கொள்ள முடியும். அதை நீங்க எல்லாரும் செவ்வனே செய்து கொண்டிருப்பீர்கள் என நினைக்கிறேன். அதாவது சின்ன வயசு டீனேஜ்ல இருப்பீங்க, இல்லைன்னா ஜஸ்ட் டீனேஜ் முடிஞ்சிருக்கோம், இல்லைன்னா ஜஸ்ட் யூ வுட் ஹவ் ஸ்டார்டட் யுவர், அதாவது காலேஜ் லைஃப் முடிய போகுது, இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆனா இந்த மாதிரி வயசுல ஒரு சின்ன விஷயம்னா கூட உடனே டிசப்பாயின்மெண்ட் வர்றது, ஒரு எமோஷன்ஸ் வர்றது, ஒரு கோபம் வர்றது, அதை வேணான்னு சொல்லி புறந்தள்ளிட்டு போறது அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். ஆனா எமோஷனலா எந்த முடிவும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நீங்க எமோஷனல் ஆகுங்க. எமோஷனல எக்ஸ்பிரஸ் பண்றத அடுத்தவங்களை புண்படுத்துற மாதிரி எல்லாம் ரொம்ப ஆஷா போய் பண்ணாதீங்க. உங்களை வருத்திக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஆனா அந்த ஒரே ஒரு நம்மளுடைய, ஏன்னா ஏதாவது ஏதோ ஒரு விஷயத்துல அது அவுட் பஸ்ட் ஆகும். யாருகிட்ட சொன்னா திருப்தியா இருக்குமோ அவங்கள்ட்ட போய் பேசலாம். இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா நமக்குள்ளாரையே பேசிக்கலாம். அந்த மாதிரி உள்ள விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது நான் நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு 20 வருஷம் சர்வீஸ், 30 வருஷம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நீங்க அதை வாயால சொல்றதை விட உங்களுடைய செயல்ல நான் அதை பார்க்கணும். பார்த்தாதான் அதுக்கு பேர் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லைன்னா ஜஸ்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் ஏஜ் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அக்யூமுலேஷன் ஆஃப் ஏஜ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது brings a maturity for you. அந்த மெச்சூரிட்டிங்கிறத யூ கேன் சி இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், இன் டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேஸ். அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து இந்த மாதிரி இப்ப எவ்வளவோ, இப்ப நம்ம காலேஜ்ல 4870 பேர் இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு 15 பேர்னா 20 பேர் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கீங்க. மொத்தமா ஒரு காலத்துல 100 பேர் வந்தாங்க, 200 பேர் வந்தாங்க. அதெல்லாம் குறைஞ்சி இப்ப கடைசியா ஒரு 20 பேர் 25 பேர் கன்சிஸ்டன்டா வந்துகிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும்பொழுது நீங்க கூட கிடைக்கலாம். இப்ப என்ன நான் மட்டும் போய் என்ன புதுசா இதுல சாதிக்க போறேன், எனக்கு இதுல என்ன புதுசா கிடைக்க போகுது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரக்கூடியது. ஆனா அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்பொழுது ஓகே. ஆனா அது நம்ம கூடயே தொடர்ந்து பயணம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒண்ணு, அதாவது வெற்றியாளர்கள் எல்லாமே ஒன்னும் பெருசா புதுசா நிறைய செஞ்சு வெற்றி ஆகிறது கிடையாது. செய்யற விஷயத்த டிஃபரெண்டா செய்வாங்க. அந்த டிஃபரெண்டா செய்யறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது.
அதனால அந்த மாதிரி திங்க் பண்ணி அதையும் நீங்க செய்யணும்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிட்டு, நிறைய பேரு நிறைய வார்த்தைகள் நிறைய விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஆனா இப்ப இருக்கிற இந்த குறுகிய நேரம் ஒவ்வொரு டயத்துலயும் என்னால முடிஞ்சப்பெல்லாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால நான் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்களை நிறைய டயத்துல உங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒண்ணுத்தையும் நீங்க எடுக்கும் பொழுது அது சில சமயத்துல உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம், சில சமயத்துல ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும். ஆனா எப்ப உன் சந்தோஷமா இருந்த அன்னைக்கு நீ எப்படி இருந்தியோ, அந்த ஹர்ட்டிங் ஆன அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வர்ற மாதிரி உங்கள் எண்ணங்களை நீங்க மாற்றிக்கணும். அப்பதான் சக்சஸ் ஆக முடியும். சக்சஸ்ங்கிறது அதாவது இஸ் நாட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் எனி திங், இட் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஜேர்னி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஒண்ணுமே இல்லை, பிஎஸ்சி முடிச்சா பரவாயில்ல, பெரிய டிகிரி முடிச்சிட்டான், உடனே எம்எஸ்சி எதிர்பார்க்கும்போது அது ஒண்ணுமே இல்லாத விஷயமாயிடும். அடுத்து எம்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் எம்பிலுக்கு போவோம், எம்பில் முடிச்சதுக்கு அப்புறம் பிஹெச்டி போவோம், பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் டிஎஸ்சின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் வேலை இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு டெஸ்டினியை அடையும் பொழுது அது சக்சஸா இருக்கலாம். தட் வில் ஸ்டார்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஜேர்னி. ஸோ டெஸ்டினி இஸ் நாட் த பர்மனன்ட், ஜேர்னி இஸ் த கண்டினியூஸ் ஒன். அண்ட் எவ்ரி டைம் through the journey and the destiny you get satisfaction through the destiny, experience through the journey. அதனால இந்த 300வது வாரத்துல இருக்கக்கூடிய இந்த வெபினார் சீரீஸுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல், பாராட்டுதல்கள். அது ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த காலத்துல நீங்க இதன் மூலியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களை மேலும் 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 உங்களை உயர்த்தும் என இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த ஒரு அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு பேர் ரெடி ஆகும் அதுல நீங்க போங்க, நான் நடந்து வந்துடுறேன். நம்முடைய கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மிடையே பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு விஷயங்களையும் நம்முடைய முதல்வர் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொண்டார். இதன் பொழுது ஒரு சிறிய நிகழ்வு ஒன்று நினைவுக்கு வருகிறது. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு தேசிய அளவிலான தொலைக்காட்சியில் ஒரு செய்தி ஆசிரியர் இருக்கக்கூடிய முதன்மை செய்தி ஆசிரியராக இருக்கக்கூடிய திரு கார்த்திகை சிவன் ஒரு நேர்காணலில் சொல்லுவார். அந்த நெறியாளர் அவரிடம் கேட்பார், உங்களுக்கு நீங்க ஒரு 35 வயதிலேயே ஒரு பெரிய தொலைக்காட்சியினுடைய நிர்வாக ஆசிரியராக வந்து விட்டீர்கள், அடுத்த கட்ட கனவு அப்படிங்கிறதும் அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுவாரு, அடுத்தடுத்து எந்த ஒரு கனவு இது எதிர்பார்ப்பும் என்கிட்ட கிடையாது, இந்த நிமிஷம் எனக்கு நான் என்ன கிடைக்குதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு விஷயத்த ஒரு வேலை வருது அப்படின்னா அதை நான் வேலையை எடுத்துக்க மாட்டேன், அது எனக்கான ஒரு வாய்ப்பா எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது போலதான் நம்முடைய முதல்வர் ஐயா சொன்னது, எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம உங்களுடைய திறமையும் உங்களுடைய ஆற்றலையும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் நீங்க நிச்சயமாக கொடுத்து கொண்டிருந்தீங்கன்னா அதற்கான அங்கீகாரமும் அதற்கான அடையாளமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நமது முதல்வர் ஐயா அழகாக தெரிவித்திருக்கிறார். முதல்வர் ஐயாக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த நிகழ்வின் இறுதி கட்ட நிறுவனத்துக்கு வந்திருக்கிறோம். இறுதியாக நமது இன்டர்ஸ்டாட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸுடைய மாணவர் ஒருங்கிணைப்பாளர் விஸ்வநாதன் அவர்களை நன்றி உரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நமது எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸின் 300வது வாரத்தின் செலிப்ரேஷன் அப்படின்ற ஒரு டைட்டிலோட இந்த வீக்ல நம்ம பங்கேற்று இருக்கோம். இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 300வது வாரம் அதனுடைய லோகோவை வெளியிட்ட மாண்புமிகு நமது கல்லூரியின் நீதியரசர் திரு வெங்கட்ராமன் ஐயா அவர்களை இத்தருணத்தில் மரியாதை கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 4/7/2020 அன்று முதல் இன்று வரை மேலும் என்றென்றும் நம்மோடு உறுதுணையாக இருக்கும் நம் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கு எங்கள் வெபினாரின் குழுமம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏவிசி பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மரியாதைக்குரிய முதல்வர் செந்தில் முருகன் ஐயா அவர்களுக்கு எங்கள் மரியாதைக்கான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐகியூஏசி பொறுப்பாசிரியர்கள் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள், அனைத்து துறை தலைவர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், கல்லூரி அலுவலக பணியாளர்கள், சூப்பர்டென்டென்ட் அவர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸின் ஆலோசகர் ஐயனார் அவர்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு பல கலை நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்திய
வெளிப்படுத்தி சிறப்பித்த நம் கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும், இந்த நிகழ்வை சிறப்பாக அமைத்தந்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும், இந்த நிகழ்விற்காக கடந்த பல்வேறு வாரங்களாக பல்வேறு பணிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் தொகுப்பாளராகிய எங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you very, very much for all the participants, as well as organizers. இந்த நிகழ்வு இதோட முடியுது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுதல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புடன் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you, sir. Yeah.